Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Assalatu wassalamu ala Rasulillah. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatan min lisani yafqahu qawli. Rabbi yassir wa la tu'assir wa tammim bil khair. Allahumma la sahla illa ma ja'altahu sahla wa anta taj'alul hazna idha shi'ta sahla. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக கபோத்த சாதாரண தர பரீட்சைக்காக அரபு மொழி பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக வாராந்தம் நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த அரபு மொழி தொடர் வகுப்பு இன்றைய வகுப்பானது 42வது வகுப்பாக காணப்படுகின்றது. அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் அல் அரபியத்துல் இன்னாஷீன் என்ற புத்தகத்தின் அல் ஜுஸ்உ சானி 2வது பாகத்தில் நாங்கள் முதலாவது கிஸ்ம் அதாவது பிரிவு செக்ஷன் முதலாவது கிஸ்மை நாங்கள் முடிச்சிட்டு 2வது கிஸ்மை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படான் ஏற்கனவே நாங்கள் இந்த பாடத்தை நாங்கள் படித்தோம். ஞாபகமிக்கும் அத்திராசா என்ற இந்த பாடத்தை நாங்கள் சென்ற வாரம் படித்தோம். சரியா? ரைட். நாங்கள் சென்ற வாரம் பாடங்களை படித்தோம். அப்போ அதில் வந்திருக்கக்கூடிய பயிற்சிகளை கட்டாயமாக செஞ்சு கொண்டு வாங்க என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருந்தோம். ரைட், ஓகே. அந்த வகையில் நீங்கள் பெரும்பாலும் பயிற்சிகளை செஞ்சு கொண்டு வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரைட். நாங்கள் இந்த பாடம் பயிற்சிகள் எல்லாத்தையும் போன வகுப்பு முந்தின வகுப்பில் நாங்கள் பார்த்தோம். ஏன்னா ரைட், நாங்கள் சென்ற வாரம் படித்த பாடம் தான் இந்த பாடம். என்ன? ஹசன் ஃபாலிபுன் அந்தோனிசியுன் என்று ஆரம்பிக்கின்ற இந்த பாடத்தை நாங்கள் சென்ற வாரம் நாங்கள் படித்தோம். சரி, ஓகே. இந்த புக் இல்லை, ஏன்னா இந்த புக்கு நான் இப்போ ஏற்கனவே குரூப்பில் போட்டேன். புதுசாக ஜாயின் பண்ணிக்கிறவங்களுக்காக வேண்டி நான் திருப்ப இன்ஷா அல்லாஹ் நான் குரூப்பில் போட்டு விட்றேன். இந்த பிடிஎஃப்பை நான் இன்ஷா அல்லாஹ் குரூப்பில் போடுறேன். அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் ஃபோட்டோ காப்பி பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு இது ஒரு பேஜ் வந்து 273 மொத்தமாக இருக்குது. ஆனால் 273 பேஜுகளையும் நீங்கள் ஒரு A4 ஷீட்டில் 2 சைடுக்கும் வர மாதிரி பண்ணுறது, உங்களுக்கு பிரிண்ட் அவுட் பண்ணுறது கொஸ்கூடும் இல்லையா? எனவே நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு 4 பக்கம் ஒரு தாளில் வர மாதிரி, சரியா? லேண்ட்ஸ்கேப் சைட்டில் நீங்கள் வந்து அப்படி அடிச்சன்னு சொன்னால் உங்களுக்கு பக்கங்களோட எண்ணிக்கை குறைவடையும். அப்போ உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் குறிப்பிட்ட பாடத்தை மட்டும் என்ன செய்யலாம், அதாவது ஒரு குறிப்பிட்ட பாடங்கள் பயிற்சிகள் மிக முக்கியமான பயிற்சிகள் வர நேரம் இடம் பத்தல்லாட்டி இடம் போதல்லாட்டி நீங்கள் கோப்பியில் செஞ்சு பார்க்கலாம் தத்ரீபாத்துகளை. சரியா? இன்ஷா அல்லாஹ் நான் அனுப்பி விட்றேன். ஓகே, சரி. அப்படி இல்லை உங்களுக்கு அதாவது இப்படி பயிற்சிகள்ல வார கையை போட்டு பார்த்தீங்க பார்த்து மம்மி எடுத்துமாங்களே இவரே போட்டா ரைட். பயிற்சிகளில் வந்து பயிற்சிகள் இல்லாமல் இந்த பாடத்தை மட்டும் வேணுமென்றா எனக்கு தனித்தனி பேஜாக எடுத்து பிடிஎஃப் ஆக்கி அனுப்ப மேலும். அது ஒரு டைம் எடுத்து செய்யக்கூடிய ஒரு வேலை. அப்படி செய்ய மேலும். அப்படியும் இல்லாட்டி ஒவ்வொரு கிஸ்மாக, சரியா? இப்போ 5 கிஸ்ம் இருக்குது இல்லையா? இந்த 5 கிஸ்ம்லையும் ஒவ்வொரு கிஸ்மா நாங்கள் முதலாவது கிஸ்ம் படிச்சுட்டோம் தானே? அப்படியா இருந்தால் 2வது கிஸ்மும் நாங்கள் படிச்சு தீக்கிறோம். 2வது கிஸ்மை மட்டும் முதல் கட்டமாக எனக்கு பிடிஎஃப் ஆக்கி தனி அந்த பேஜை காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படி செஞ்சு அனுப்புவோம் மேலும். சரியா? அது உங்களுக்கு எப்படி தேவையோ அதை நீங்கள் உங்களோட வசதிப்படி சொன்னீங்கன்னா செஞ்சு அனுப்பலாம். நான் முதலாவதாக உங்களுக்கு பிடிஎஃப்பை நான் புக்கில் இந்த பிடிஎஃப்பை நான் இன்ஷா அல்லாஹ் குரூப்பில் போடுறேன். ரைட், ஓகே. சரி, நாங்கள் இப்போ இந்த பயிற்சிகள் எல்லாம் சென்ற வாரம் பார்த்தோம் தானே? நீங்கள் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். வழமையாக கிளாஸுக்கு வரவங்க கொஞ்சம் சொல்லுங்க. நாங்கள் இந்த பயிற்சிகளை கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணினோமா, இல்லாட்டி
இல்லைன்னு சொன்னால் இந்த கிழமை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம் என்று சொன்னோமான்றதை நீங்கள் கொஞ்சம் ஞாபகப்படுத்தினா எங்களுக்கு வசதியாக இருக்கும். ரைட், அந்த வகையில் நாங்கள் இதை பார்த்தோம். உதாரணமாக சாஃபர் ஹசன் இலல் பஹ்ரைன் கபுல 40 சனவாத். சரியா, அப்போ இந்த பிரகட்டில் இருக்கிறத நாங்கள் சேஞ்ச் பண்ணி பயிற்சியாக செய்யுங்க என்று நாங்கள் சொன்னோம். அப்போ அந்த அடிப்படையில் இப்போ பஹ்ரைன் என்பதற்கு பதிலாக நைஜீரியா என்று இருக்குது. நைஜீரியா. அர்பா என்பதற்கு பதிலாக ஹம்ஸ் என்ற சொல் இருக்குது. அப்போ அர்பா என்ற கருத்து 4, ஹம்ஸ் என்ற 5. அப்போ இலக்கங்கள் கொண்ட ஒரு பயிற்சியாக இருக்குது இல்லையா? ஹம்ஸ் என்ற 5, சித் என்ற 6, சப என்ற 7, சமானி என்ற 8, சிஸ் என்ற 9, சலாத் என்ற 3, அர்பா என்ற 4, ஹம்ஸ் என்ற 5. அப்படிங்கிற 3 தொடக்கம் 9 வரையுள்ள இலக்கங்கள் தரப்பட்டிருக்குது. சலாஸ் 3, அர்பா 4, ஹம்ஸ் 5, சித் 6, சபு 7, சமானி 8, சிஸ் 9. சரியா, அஷரா என்ற கருத்து 10. ரைட், அஷரா என்ற சொல்லிக்கின இல்லை, அப்படி வந்தால் 10. ரைட், அப்போ அங்கே நாடுகளோட பேர்கள் தரப்பட்டிருக்குது. நைஜீரியா, துருக்கி, ஆப்கானிஸ்தான், சரியா, ஈரான், கத்தார், சவுதியா, அல் பஹ்ரைன், நைஜீரியா. ரைட், அப்போ இந்த நாடுகளுக்கு பரிச்சயம். இப்போ எங்களுக்காக முக்கியம் என்னன்னு சொன்னால், இப்போ சாஃபர் ஹசன் இலல் பஹ்ரைன் கபுல 40 சனவாத், 4 வருடங்களுக்கு முன்னர் ஹசன் பஹ்ரைனுக்கு பயணம் செய்தான். இப்போ இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு நாட்டுக்கு அல்லது ஒரு ஊருக்கு எத்தனை நாட்களுக்கு முன்னால, எத்தனை வருடங்களுக்கு முன்னால ஒருத்தர் பயணம் செஞ்சாருன்றத அரபால சொல்றதுக்கான ஒரு பயிற்சி தான் இது. உதாரணமா சொல்றேனே, என்னுடைய தந்தை கத்தாருக்கு 2 வருடங்களுக்கு முன்னால் அல்லது 3 வருடங்களுக்கு முன்னர் பயணம் செய்தார். சாஃபர் அபி அல்லது சாஃபர் வாலிதி இலா கத்தார் கபுல 40 சனவாத், 4 வருடங்களுக்கு முன்னர். கபுல 3 சனவாத், 3 வருடங்களுக்கு முன்னர், அப்படி சொல்றது. அல்லது இந்த சகோதரன் தலைநகரத்துக்கு அல்லது கொழும்புக்கு 2 வருடங்களுக்கு அல்லது 3 வருடங்களுக்கு முன்னர், 2 வருடம்னா கொஞ்சம் வித்தியாசமா வரும், அதால நாங்கள் 3 வருடம் என்று சொல்றோம். 3 வருடங்களுக்கு முன்னர் பயணம் செய்தான். அப்ப சாஃபர் அஹி, என்னுடைய சகோதரன், சாஃபர் அஹி இலல் ஆசிமா, ஆசிமானக்கிறது தலைநகரம், அல்லது இலா கொழும்புக்கு, இலா கண்டிக்கு. சரியா, அந்த ஊர்கள்ட நகரங்களோட பேர்ல சொல்ல மேலும். அப்ப இலா கூலும்பு கபுல சலாசி சனவாத். இவ்வாறாக எங்களுக்கு பயிற்சி, அதாவது வாக்கியத்தை சொல்லேலுமா இருக்கணும். இப்போ மாதங்கள் அண்டு வரக்கொள்ள கொஞ்சம் டிஃபரெண்டா வரும். நாங்க மாதங்கள் அண்டு வரக்கொள்ள கபுல 40 அண்டு வரும். கபுல 40, கபுல சலாசதி, கபுல ஹம்சதி, அஷ்ஹூர் அல்லது சுஹூர். சரியா, நான் சொல்ற இந்த சொற்களை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், சொல்றேன் பாருங்க. ஓகே, இதுல புள்ளகள் சனத்துன் அதோட பன்மை சொல் நீங்களும் இப்படி நோட் பண்ணிக்கொள்ளுங்களே. சரியா, சனத்துன் பன்மை சொல் தான் சனவாத்துன். சனத்துன்டா வருடம், சனவாத்தண்டா வருடங்கள். சரியா, யௌமுன் அதோட பன்மை சொல் தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க பாக்க. யௌமுன் ஐயாமுன். வெரி குட். ஹரக்கத்தை நான் வைக்கல, உங்களுக்கு வைக்கலுமா இருக்கும்னு நினைக்கிறேன்னா ஐயாமுன், யௌமுன் ஐயாமுன். சரியா, யௌமுன் ஐயாமுன் கருத்து நாட்கள், யௌமுன் ஐயாமுன். சரியா, அதே போல வாரத்தை நாங்க சொல்றது என்ன? உஸ்பூஉன். கருத்து வாரம். அட பன்மை சொல் என்ன பன்மை சொல் தெரியுமா யாருக்காவது? அசாபிஉ. என்ன சொல்? அசாபிஉ. உஸ்பூஉன் அசாபிஉ. சரியா, உஸ்பூஉன் அசாபிஉ, வாரம், கிழமை, வாரம். சரியா, ரைட். அதே போல மாதத்தை குறிக்கிற சொல் என்னன்னு கேட்டா ஷஹ்ருன். அட பன்மை சொல் அஷ்ஹுருன் அல்லது சுஹூருன். அஷ்ஹுருன் அல்லது சுஹூருன். அஷ்ஹுருன் அல்லது சுஹூருன். சரியா, மாதங்கள் உங்களுக்கு விளங்குறோ தெரியா? அஷ்ஹூர் அல்லது சுஹூர். அஷ்ஹுருன். சரியா, அல்லது சுஹூருன். ஓகே, மாதங்கள். அப்ப சனத்துன்
பன்மை சொல் சனவாத் வருடங்கள். சரியா? யௌமுன் ஐயாமுன் நாட்கள், உஸ்பூஉன் அசாபிஉ வாரங்கள், ஷஹ்ருன் அஷ்ஹுருன் அல்லது சுஹூருன். சரியா? மாதங்கள். நோட் பண்ணிக்கொண்டா? ஓகே, நீங்க நோட் பண்ணிக்கொண்டா இன்னொரு விஷயத்த சொல்லலாம் எனக்கு, அதுதான் கேட்டது. ரைட்? ஓகே, சரி. இப்ப சரியா, நான் சுருக்கமாக சொல்லித்தாரேன், நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, ரைட், வெரி குட், ஓகே, ரைட் ஒன்று போட்டுட்டார். ரைட், ஓகே, சரியா? இப்ப எங்கட பாடத்துல அர்பாயி சனவாத் இருக்குது. சனவாத், அர்பாயி சனவாத். இப்ப அர்பாயி அல்லது அர்பாஉ அல்லது அர்பாஅத்து, இது ஆண்பாலாக அல்லது பெண்பாலாக நாங்க எப்ப பயன்படுத்துறேன்றதை நான் மிக சுருக்கமா சொல்றேன். நல்லா கேட்டோளுங்கோ. சனவாத் என்பது வருடங்கள். சனவாத் என்பது வருடங்கள். ஐட ஒருமை சொல்லணும்னு கேட்டா சனத்துன். ஐட ஒருமை சொல்லணும்னு கேட்டா சனத்துன். சனத்துன் தானே. சனத்துன் என்ற சொல் வந்து ஆண்பாலா பெண்பாலா சொல்லுங்க பாக்க. பெண்பால். சனத்துன் என்ற சொல் வந்து பெண்பால் சொல். சரியா? ரைட். சனத்துன் என்ற சொல் வந்து என்ன சொல்? ஒரு பெண்பால் சொல். கொஞ்சம் முடியுமா? அதான் முடியட்டுமா? அதான் முடிஞ்ச வரை கண்டினியூ பண்ணு. ரைட், ஓகே, பாருங்க. இப்ப ரைட், ஓகே, பாருங்க. ரைட், அப்ப சனத்துன் சனவாத்துன் யௌமுன் ஐயாமுன் ஷஹருன் சுஹூருன் அஷ்ஹுருன் உஸ்பூஉன் அஸாபிஉ. நீங்க நோட் பண்ணி கொண்டு இருந்தீங்க, நோட் பண்ணிதானே? ஓகே. இப்ப இதுல வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரது என்னன்னா, எங்கட பாடத்துல வந்து அர்பஉ சனவாத், ரைட், அல்லது சலாசு சனவாத் அப்படின்னு வந்திருக்குது இல்லையா? ரைட். இந்த இடத்துல ஓகே, ஏன் அர்பாத்து என்று வராமல் அர்பாஉ என்று வந்திருக்குது? இது யூனிட் ஒன்றெல்லாம் நீங்க விஷயத்தை பாருங்கள, நீங்க ஸ்கிரீனை பாருங்க. சரி, நான் விளக்கப்படுத்துறத பாருங்க. அர்பாஉ என்று வராமல் அர்பாத்து என்று வராமல் ஏன் அர்பாஉ என்று வந்திருக்குது? ஓகே, இதுல பாருங்க, சனவாத் என்பது வருடங்கள். இத ஒருமை சொல் என்ன? ஒருமை சொல் முஃப்ரத் வந்து சனத்துன், வருடம். சனத்துன் என்பது ஆண்பாலா பெண்பாலா? அதை சொல்லுங்களேன். சனத்துன் என்பது ஆண்பால் சொல்லா பெண்பால் சொல்லா? பெண்பால் சொல். சனத்துன் அந்த ஒருமை சொல்லிக்கு இல்லையா, முஃப்ரத், நாங்க முஃப்ரத்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஒருமை சொல் பெண்பாலாக இருந்தால் இலக்கம் என்ன பால்ல வரும்? நீங்க படிச்சிருப்பீங்க சில நேரம். ஆண்பால்ல நான் சொல்ற விளங்குறா? இந்த சனத்துன் இந்த முஃப்ரத் வந்து அந்த சனவா துண்ட முஃப்ரத், ஒருமை சொல் வந்து சனத்துன், வருடம். இது பெண்பால்ல இருந்தா இந்த இலக்கம் ஆண்பால்ல வரும். சரியா? ரைட். இதை ஏன் சொன்னண்டா, இப்ப யோமு நண்டிக்குது, ஷஹுரு நண்டிக்குது, உஸ்பூஉ நண்டிக்குது, இதெல்லாம் வந்து பெண் ஆண்பால் சொல் இல்லையா? யோமுன் ஆண்பால் சொல், ஷஹ்ருன் ஆண்பால் சொல், உஸ்பூஉன் ஆண்பால் சொல். அப்ப நாங்க உதாரணமாக 4 மாதங்கள் என்று சொன்னால் நாங்க என்ன தெரியுமா சொல்லணும்? அர்பாத்து என்று சொல்ல பயன்படுத்தணும். அர்பாத்து அஷ்ஹூர், அர்பாத்து அஷ்ஹூர். காரணம் என்ன தெரியுமா? இப்ப அஷ்ஹூர் என்பது மாதங்கள்,
ஐடா ஒருமை சொல் வந்து ஷஹ்ருன். ஒருமை சொல் என்ன? ஷஹ்ருன். ஓகே, ஷஹ்ருன். அப்ப ஷஹ்ருன் என்பது ஆண்பாலாக இருந்தால் இலக்கம் பெண்பாலா வரும். விளங்கினா உங்களுக்கு? சரியா? இதே மாதிரி நான் உதாரணமாக 4 நாட்கள் என்று சொல்றேனே, அப்ப என்ன எப்படி வரும்? அர்பஅத்து. அர்பஅத்து ஐயாமின், 4 நாட்கள். ஐயாமின், 4 நாட்கள். காரணம் என்ன? ஐயாம் என்பது நாட்கள். அட ஒருமை சொல் வந்து யௌமுன். ஒருமை சொல் என்ன? யௌமுன். அப்ப யௌமுன் என்ற சொல் ஆண்பாலா இருக்கிறதால இலக்கம் பெண்பால வருது. சரியா? 4 வாரங்கள். அதே மாதிரி உதாரணமாக அர்பஅத்து அசாபி, 4 வாரங்கள். காரணம் என்ன? இட அசாபி என்ற பன்மை சொல்லுடைய ஒருமை சொல் உஸ்பூஉன். உஸ்பூஉன் என்பது வாரம், கிழமை, ஒருமை சொல். எனவே இது ஆண்பாலா இருக்கிறதால அர்பா என்பது பெண்பாலா வரும். விளங்கினா பிள்ளைகள்? விளங்கினா எல்லாருக்கும்? ரைட். சதத் மகதூர சட்டத்தை நான் செல்லாம சொல்லி கொண்டு போறேன். சரியா? இந்த நான் அதத் மகதூதன்னு செல்லாம சொல்லிட்டு போறேன். சரியா? ரைட். இப்ப உதாரணமாக, சரியா, நான் உங்களோட சும்மா கேட்கிறேன், நீங்க சொல்லிட்டு போங்க. 5 நாட்கள் எப்படி சொல்றாங்க? 5 நாட்கள். வெரி குட். 5 நாட்களுக்கு நாங்க என்ன சொல்றோம்? ஹம்சத்து ஐயாமீன். சரியா? ரைட். 5 வருடங்கள் சொன்னா ஹம்சு சனவாத்தின். ஹம்சு சனவாத்தின். ஹம்சு சனவாத்தின். விளங்கினா அவனுக்கு? அதாவது அதத் மாதூதிக்கிறதானே அதான் சட்டம். இப்ப நான் இதை சொல்லி தந்ததேன்னு சொன்னா எங்கட பாடத்துல வந்து வருடங்கள் 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 மட்டும்தானே வந்திருக்குது. மாதங்கள் என்று வரலாம், நாட்கள் என்று வரலாம், வாரங்கள் என்று வரலாம். அப்ப நான் இப்ப உதாரணமாக சொல்றேன். சரியா? உங்களுக்கு சிம்பிளாக, ரைட், எப்படி சொல்றது? நான் பாடசாலைக்கு 3 நாட்களுக்கு முன்னர் சென்றேன். எப்படி சொல்லலாம்? நான் சென்றேன். முதலாவது எழுதுற. எப்படி எழுதுற? வெரி குட். ذهبت إلى المدرسة. வெரி குட். ذهبت إلى المدرسة قبل 3 أيام. 3 أيام. வெரி குட். 3 ஐயாமின். உங்களுக்கு தெரியும், கபுல என்ற சொல் வந்தால் அதுக்கு பின்னுக்கால வரக்கூடிய சொல் ஜர்ரு செஞ்சு வரும். கபுல 3 ஐயாமின். உங்களுக்கு விளங்குறா? ரைட். அதே மாதிரி என்னுடைய சகோதரன் 3 அல்லது 5 மாதங்களுக்கு முன்னர் சவுதிக்கு பயணித்தான். எப்படி சொல்ற? பயணம் செய்தான். சாஃபர. என்னுடைய சகோதரன் எப்படி சொல்ற? சாஃபர அஹி. எங்க பயணம் செய்தான்? إلى سعودية. இல சவுதியா. எப்ப பயணம் செய்தான்? 5 மாதங்களுக்கு முன்னர். ஹம்சத்தியா. கபல வந்தா ஹம்சத்தின்னு சொல்லணும். கபல ஹம்சத்தி ஐயாமன்னா நாட்கள். அப்ப மாதங்கள் வரக்கொள்ள ஷஹரண்டா மாதம். சுஹூரின் அல்லது அஸ்ஹூரின், 2 பன்மை சொல் இருக்குது. அஸ்ஹூரின் அல்லது சுஹூரின். சுஹூரின். உங்களுக்கு விளங்குறா அவளுக்கு? சரியா? அப்ப இந்த அவளுக்கு இந்த ஐடியா சரியா விளங்கி கொள்ளணும். அதாவது ஒன்று இந்த பன்மை சொற்கள் தெரியணும். சனத்துன் சனவாத், யோமுன் ஐயாம், ஷஹ்ருன் சுஹூர் அல்லது அஸ்ஹூர், உஸ்பூஉன் அஸாபி. அதுக்கு பிறகு தெரியணும் 3 தொடக்கம் 10 வரை உள்ள இலக்கங்களை கொண்டு நீங்க வருடத்தையோ அல்லது நாட்களையோ அல்லது மாதங்களையோ வாரங்களையோ குறிப்பிடுவதாக இருந்தால் எப்ப நாங்க அர்பா அல்லது அர்பாத்து என்பதை பயன்படுத்துறது தெரியணும். அப்ப உங்களுக்கு நல்லா தெரியும், சனத்துன் என்ற சொல் வந்தால், சனவாத் என்ற சொல் வந்தால் மட்டும்தான் நாங்க ஆண்பால இலக்கத்தை எழுதுற.
ஏன்னா சனத்துன் என்பது பெண்பால் சொல். ஏன்னா ஒருமையத்தான் நாங்க பார்க்கிறோம். அடுத்த மூன்றையும் பொறுத்தளவில் யோம், ஷஹர், உஸ்பு, இந்த மூன்றையும் பொறுத்தளவில் இது ஆண்பால் சொற்கள், இது ஆண்பால் சொற்கள். எனவே இலக்கங்களை நாங்க பெண்பால் எழுதுற ஹம்சதி, அர்பாத்தி, சலாசதி, சித்ததி. விலகினா அவளுக்கு அப்ப லேசா ஞாபகம் வச்சு கொள்ளலாம் தானே இன்ஷா அல்லாஹ். விலகினா இது ஓகே ஓம் உஸ்தாத். ரைட் ஓகே. இப்போ நாங்க சப்ஜெக்ட் வரோம். ரைட் ஓகே. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னேன். ஓகே. ரைட், இதைத்தான் நாங்க பார்த்தோம். அப்போ உங்களுக்கு இந்த பயிற்சியை இப்போ மிச்ச லேசா செய்யலாம். ஏன்னா சாஃபர் ஹசன் இலா நைஜீரியா கபுல 5 சனவாத்தின், சாஃபர் ஹசன் இலா துர்க்கியா கபுல 6 சனவாத்தின் அண்டு வருமா? சரி ஓகே. அடுத்ததை பார்ப்போம். ரைட், இதை நாங்க பார்த்தோமா? சாஃபரத் ஃபாத்திமா 5 சனவாத், இதை பார்த்தோமா? பார்த்தா இல்லையா? நீங்க திருப்பீங்க தானே பயிற்சிகளை. அப்ப நீங்க சொல்லுங்க, நாங்க இந்த பயிற்சியை பார்த்தோமா இல்லையா அடுத்து சொல்லுங்க. இல்லாட்டி நாங்க குயிக்கா பார்த்துட்டு அங்கெல்ல போகலாம், அங்கெல்ல மூவ் ஆகலாம். சொல்லுங்க. இல்ல சரி, நீங்களே விடைய சொல்லுங்களே புள்ளகள். சரியா? கஷ்டம் இல்லை, குயிக்கா சொல்லலாம். சாஃபரத் பெண்பால வந்திருக்கிறது, ஏன் ஃபாத்திமா. அப்ப சாஃபரத் ஃபாத்திமா 5 சனவாத்தின் என்ன விட வரும்? சாவல் ஃபாத்திமா கபில 5 சனவாத். சாஃபரத் ஃபாத்திமா கபில 5 சனவாத்தின். ஃபாத்திமா 5 வருடங்களுக்கு முன்னர் பயணம் செய்தால், பயணித்தால், பிரயாணித்தால். சரியா? கபுல 5 சனவாத். பஅத என்ன சொல்ல போட இல்லாது, பிறகு என்ன கருத்துல வர. சாஃபரத் என்பது இறந்த காலத்தில் இருக்குது. எனவே நாங்க கபுல என்ன சொல்லத்தான் பயன்படுத்தணும். என்ன சொல்ல பயன்படுத்தணும்? கபுல. சரியா? ரைட் ஓகே ஓகே. கபுல ரைட். அப்ப கபுல ஆமாப்பா, கபுலண்டா பொருள் முன்னர். முன்னர் கபுல என்றா முன்னர், கபுல முன்னர், பஅத என்றா பின்னர். சரியா? அப்ப சாஃபரத் ஃபாத்திமா, ஃபாத்திமா பயணம் செய்தால், கபுல முன்னர், கபுல 5 சனவாத்தின் 5 வருடங்களுக்கு முன்னர் என்ற கருத்துல வரும். சரியா? சரியா மகன்? விளங்கினா? ரைட். ரெண்டாவது அத்தில்மீது அல்லுகத்தல் அரபியத்த, இதுக்கு என்ன வரும்? எதுருசு தில்மீது லுகத்தல் அரபியத். ரைட். யதுருசு தில்மீது அல்லுகத்தல் அரபியத்த. யதுருசு தரச படித்தான், யதுருசு படிக்கின்றான். ஓகே, தரச படித்தான், யதுருசு படிக்கின்றான். யார் படிக்கின்றான்? அத்தில்மீது மாணவன், அல்லுகத்தல் அரபியத்த அரபு மொழியை. சரியா? அப்ப யதுருசு தில்மீது அல்லுகத்தல் அரபியத்த மாணவன் அரபு மொழியை படிக்கின்றான். சரி, அடுத்த என்ன வாசிங்க பார்க்க? மூணாவதா அர்ஜு இல பைத்தி. இலல் பைத்தியா? இலல் பைத்தி. இல பைத்தி பஅத ஷா. பஅத ஸாஅ. கருத்து தெரியுமா? சஅர்ஜிஉ இலல் பைத்தி பஅத ஸாஅ. சொல்லுங்க பார்க்க. நான் வீட்டிற்கு மீள்வேன் நேரத்தில். ஸாஅத்துன்னா கருத்து என்னங்கண்ணா? நேரம். நேரம் அல்ல, இங்க வந்து நேரம் அல்ல, மணித்தியாலம். மணித்தியாலம். எத்தனை மணித்தியாலம்? ஸாஅத்துன்னா 1 மணித்தியாலம். 1 மணித்தியாலம், 1 hour. சரியா? அப்ப சார்ஜிஉ இலல் பைத்தி என்ற கருத்து நான் வீட்டுக்கு மீளுவேன். ரஜஅ நோட் பண்ணிக்கொள்ளுங்க, தெரியலாட்டி. ரஜஅ ரா ஜீம் ஐன். ஓகே, ரஜஅ ரஜஅனா மீண்டான். ரஜஅ யர்ஜிஉ அர்ஜிஉ, அர்ஜிஉன்னா நான் மீளுகிறேன். சீன் வந்தால், ஒரு நிகழ்கால வினை சொல்ல முன்னுக்கால சீன் வந்தால் அது எதிர்கால காலத்துல நாங்க பயன்படுத்துறோம். ஓகே, சார்ஜிஉ நான் மீளுவேன், நான் மீளுவேன், நான் திரும்புவேன். இலல் பைத்தி வீட்டுக்கு, பஅத ஸாஅத்தின் என்ற கருத்து நேரம் அல்ல மகள்,
சான்னா மணித்தியாலம், ஒரு மணித்தியாலம். இப்போ பஅத சாஅத்தின் கருத்து நான் ஒரு மணித்தியாலத்துக்கு பிறகு நான் வீட்டுக்கு மீளுவேன் என்ற கருத்துல வரும். சரியா? ரைட். அடுத்த 4வது يدرس யதுருசு. يدرس يدرس المدرس الحساب யுதரிசுல் முதரிசு அல் ஹிசாப். அப்ப நீங்க யதுருசு வந்தா படிக்கின்றான். அப்ப யுதரிசு என்ன கருத்து என்ன? படிப்பிக்கின்றான். படிப்பிக்கின்றான். சரியா? படிப்பிக்கின்றான், கற்பிக்கின்றான். ஓகே. அப்ப யுதரிசுல் முதரிசு ஆசிரியர் படிப்பிக்கின்றார், ஆசிரியர் கற்பிக்கின்றார். எதை படிப்பிக்கின்றார்? அல் ஹிசாப். ஹிசாப்னா Next. மேத்ஸ். Next ஓகே, part. மெஸ்பாடம், கணக்கு, கணிதம். அப்ப யுதரிசுல் முதரிசு அல் ஹிசாப ஆசிரியர் கணிதத்தை கற்பிக்கின்றார், ஆசிரியர் கணிதத்தை கற்பிக்கின்றார் என்று வரும். சரியா? ரைட். அடுத்த பாருங்க, நதஹத்தஸுல் அரபிய்யத ஜய்யிதன். அதுக்கு என்ன வர? نحن நஹ்னு. نتحدث العربية جيد. ரைட். கருத்து என்னது? நாங்கள் அரபு மொழியை நன்றாக பேசுவோம். நாங்கள் அரபு மொழியை நன்றாக பேசுகின்றோம். நஹ்னு நாங்கள், நதஹத்தஸு பேசுகின்றோம், அல் அரபிய்யத அரபு மொழியை, ஜய்யிதன் நன்றாக. அப்ப நஹ்னு நதஹத்தஸுல் அரபிய்யத ஜய்யிதன் நாங்கள் நன்றாக அரபு மொழியை பேசுகின்றோம். சரி, ஓகே. இந்த பயிற்சி எல்லாரும் செஞ்சு கொண்டு வந்தா? மிக முக்கியமான பயிற்சி ஒன்று பார்க்க போறோம். செஞ்சு கொண்டு வந்தா? ஓம் சார். ஓகே, சரியா? ரைட். கபுல அஹ்மத் அல் இராக் சனவாத் சாஃபர இலா சித். சொல்லுங்க பார்க்க செஞ்சவங்க. சாஃபர் அஹ்மத் இலா இராக் சாஃபர் ஹசன் இலல் இராக் قبل ست கபுல قبل சித்தி சனவாத்தின். ஓகே. சாஃபர் ஹசன் இலல் இராக்கி கபுல சித்தி சனவாத்தின். சரியா? முதலாவது நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிற வினை சொல்லத்தை நாங்க முதலாவதாக பயன்படுத்தணும். அப்ப நீங்க சொன்னீங்க சாஃபரா, ஓகே, பயணம் செய்தான். அதுக்கு பிறகு யார் பயணம் செய்தான் என்றது இரண்டாவதாக வரணும். ஃபிஇல் ஃபாஇல். யாரு பயணம் செய்தான்? ஹசன் பயணம் செய்தான். அப்படித்தான் நாங்கள் லேசா இந்த ஒழுங்குபடுத்துறதா. அப்ப சாஃபர ஹசன். அதுக்கு பிறகு எங்க பயணம் செய்தான்? இராக். அப்ப இலா என்ற ஹர்ஃபு ஜர் வந்திருக்குது. அப்ப இராக்கிற்கு. அப்ப இலல் இராக்கி. அப்ப சாஃபர ஹசன் இலல் இராக்கி. அதுக்கு பிறகுதான் எப்ப பயணம் செஞ்ச? 6 வருடங்களுக்கு முன்னர். அப்ப நாங்க ஏற்கனவே அதை நிறைய படிச்சுட்டோம். இப்படி வாரண்டு. அப்ப கபுல முன்னர், சித்தி. சரியா? சித்தன்னா கருத்து 6, சனவாத்தண்டா வருடங்கள். அப்ப கபுல சித்தி சனவாத்தண்டா 6 வருடங்களுக்கு முன்னர் என்ற கருத்துல வரும். ஏன்னா ஓகே. அப்ப சாஃபர ஹசன் இலல் இராக்கி கபுல சித்தி சனவாத்தின். ஓகே. இப்படி நீங்க சரியா எழுதிருந்தா சரியா போட்டுக்கொள்ளுங்க. சில நேரம் நீங்க இந்த பயிற்சியை செஞ்சு கொண்டு வந்திருப்பீங்க, பிழையாக மாற்றி எழுதி இருப்பீங்க. அது எனக்கு தெரியல தானே நீங்க என்ன எழுதிக்கிறீங்கன்னு. நீங்க தயவு செஞ்சு சார் இப்படி எழுதி இருக்கிறது பிழையா என்றதை கேட்டீங்கன்னு சொன்னா எனக்கு வழங்கப்படுத்தலாம். சில நேரம் நீங்க மாற்றி மாற்றி எழுதி இருப்பீங்க. அந்த சொல்ல முன்னுக்கும் இந்த சொல்ல பின்னுக்கும் போட்டு எழுதி இருப்பீங்க. எழுதி கொண்டு வந்திருந்தால், அப்படி இருந்தால் கேளுங்க, நான் சொல்லித்தாரு. சரியா? ரைட், ஓகே. மௌனமாக போனா அவளுக்கு விளங்காது. ரைட், ஓகே. அடுத்த பாருங்க. சரி, அடுத்தது என்ன? அது கொஞ்சம் பெருசு. ஹசன் மலேசியா லியுதர்ரிஸ இலா அல் அரபிய்யத ذهب اللغة. இது என்ன வரும்? என்ன வரும்? முதலாவது சொல்லுங்க பாக்க. முதலாவது என்ன சொல்ல வார? ذهب حسن إلى ماليزيا வெரி குட். ذهب சென்றான். யாரு சென்றான்? ஹசன் சென்றான். எங்க சென்றான்? إلى இலா மலேசியா. மலேசியா என்ன? இலா மலேசியா. ஓகே, இலா மலேசியா. அவரு வார என்னன்னா எதற்காக சென்றான்? எதற்காக போற? லியுதர்ரிஸ கற்பிப்பதற்காக, படிப்பிப்பதற்காக. லியுதர்ரிஸ எதை படிப்பிப்பதற்காக? அல்லுகத்தல் அரபியா அரபு மொழியை. சரியா? அரபு மொழியை. அப்படித்தான் வரும். ذهب حسن إلى ماليزيا.
ஹசன் மலேசியாவுக்கு சென்றான். எதற்காக? லியுதர்ரிஸ, கற்பிப்பதற்காக. எதை கற்பிப்பதற்காக? அல்-லுகத்தல் அரபிய்யா, அரபு மொழியை. கட்டாயமா இந்த பயிற்சிகளை செய்யணுமா? எக்ஸாம்ல 20 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான் இது. சரியா? கட்டாயமா செஞ்சு கொண்டு வரணும். ஓகே, செஞ்சு கொண்டு வந்திருப்பீங்க. நான் உங்கத்தால கேட்கல, டைம் போறதால. ஆனா செஞ்சிருக்கணும். பலதி ஷஹ்ரின் இலா சார்ஜிஉ பஅத. இதுல முதலாவது சொல் என்ன வார? سأرجع بلدي إلى بلدي بعد. ஓகே, சார்ஜிஉ. சரியா? நான் திரும்புவேன், நான் மீளுவேன். அவருக்கு இலா பலதி, இலா பலதி. கொஞ்சம் இங்க வரேன். ரைட், பாருங்க. சார்ஜிஉ இலா பலதி. சரியா? சார்ஜிஉ இலா பலதி. அவர் என்ன வார? பஅத ஷஹ்ரின், பஅத ஷஹ்ரின். கருத்து என்ன? சார்ஜிஉ இலா பலதி பஅத ஷஹ்ரின் என்ற கருத்து என்ன? நான் ஒரு வாரம் ஒரு நான் ஒரு மாதத்துக்கு பின்னர் ஒரு என்னுடைய மாதத்துக்கு பின் நாட்டிற்கு மீள்வேன். என்னுடைய நாட்டுக்கு நான் மீள்வேன். ஓகே, வெரி குட். ரைட், அடுத்தது சொல்லுங்க. அடுத்தது أنت அந்த تفهم அந்த أنت தஃபஹமு لا تفهم القرآن. تفهم الآن القرآن الكريم. ரைட், எப்படி வரும்? ரைட், முதலாவது என்ன வார? அந்த, அந்த. நீங்க. இரண்டாவது தஃபஹமு, நீங்க. தஃபஹமுன்ற கருத்து என்ன? விளங்கிக் கொள்வது, விளங்கிக் கொள்கிறீர்கள், விளங்குகிறீர்கள். சரியா? அதுக்கு பிறகு ஆன் அல் ஆன், அல் ஆன். சரியா? நன்றாக. தஃபஹமுல் ஆன, அந்த தஃபஹமுல் ஆன. இதா ஆன் அவருக்கு அல் குர்ஆன், குர்ஆனை தற்போது கரீம். விளங்குகிறீர்கள். அல் குர்ஆன் அல் கரீம். ஜெயிது ஜயீத், கடைசியாக ஜயீத் ரெண்டு வரும். சரியா? அந்த தஃபஹமுல் ஆன் அல் குர்ஆன் அல் கரீம் ஜயீதன். அல்லது அல் ஆன் என்ற சொல்ல உங்களுக்கு முன்னுக்கும் போடலும், அந்த என்ற சொல்லுக்கு முன்னுக்கால போட மேலும். சரியா? அது அல் ஆன் என்ற சொல்லுக்கு குறிப்பிட்ட இந்த இடத்துல தான் வரணும் என்று இல்லை. அது ஆரம்பத்துல வரலாம், நடுவுல வரலாம், இறுதியிலும் கூட வரலாம். இப்ப அந்த தஃபஹமுல் ஆன் அல் குர்ஆன் அல் கரீம் ஜயீதன், தற்போது நீங்க அல் குர்ஆனை நன்றாக விளங்குகின்றீர்கள் என்ற கருத்துல வரும். சரியா? நன்றாக விளங்குகின்றீர்கள். அல்லது அல் ஆன் அந்த தஃபஹமுல் குர்ஆன் அல் கரீம் ஜயீதன், அல்லது அந்த தஃபஹமு அல் குர்ஆன் அல் கரீம் ஜயீதன் அல் ஆன் என்று சொன்னாலும் பிழை இல்லை. சரியா? ஓகே, ரைட். அடுத்த பாருங்க. அல் குர்ஆன் அல் அரபிய்யா அல் கரீம் ஹிய லுகா. இதை சொல்லுங்க பாக்க, இதை எப்படி எழுதிக்கிறீங்கன்னு பார்ப்போம். هي اللغة العربية. எப்படி? லுகத்துல் சொல்லுங்க. லுகத்து هي القرآن الكريم. العربية هي لغة القرآن الكريم. العربية هي அல் அரபியத்து. முதலாவதாக நீங்க என்ன எழுதுறீங்க? அல் அரபியத்து, அரபு மொழி. அல் அரபியத்து. அப்புறம் ஹிய லுகத்து அல் குர்ஆனில் கரீம், அல் குர்ஆனில் கரீம். சரியா? ஓகே, அல் அரபியத்து ஹிய லுகத்துல் குர்ஆனில் கரீம். விளங்கினா? கொஞ்சம் யோசிச்சு எழுத வேண்டிய ஒரு விட தான் இது. அல் அரபியத்து என்பது அரபு மொழி. அல் லுகத்துல் அரபியத்து என்ற சொல்ல எங்களுக்கு அல் அரபியத்து என்று சொல்ல மேலும்.
அப்ப அல் அரபியத்து அரபு மொழி ஹிய அது லுகத்துல் குர்ஆனில் கரீம் சரியா அல் குர்ஆனின் மொழியாகும் சங்கை மிக்க அல் குர்ஆனில் கரீம் என்ற கருத்து சங்கை மிக்க இப்ப சங்கை மிக்க குர்ஆனின் மொழியாகும் அல் அரபியத்து ஹிய லுகத்துல் குர்ஆனில் கரீம் அரபு மொழியானது சங்கை மிக்க குர்ஆனின் மொழியாகும் என்று வரும் சரியா கிளியரா அவளுக்கு இது ஓகே சரிதானே அடுத்த பகுதி போவோமேனா ரைட் ஓகே ரைட் இது நாங்க சென்ற வாரம் பார்த்தா இதா சார்ஜிஉ இலா பலதி பஅத சனா அப்ப நாங்க ஆயிலா என்ற சொல்ல போட்டு சொல்லலாம் சார்ஜிஉ இலா ஆயிலதி பஅத சனத்தின் ஒரு வருடத்துக்கு பிறகு என்னுடைய குடும்பத்துக்கு நான் குடும்பத்தை நோக்கி நான் மீளுவேன் குடும்பத்தாரிடம் நான் மீளுவேன் நான் திரும்பி செல்வேன் அப்ப சனா என்ற சொல்லு பதிலாக திருப்ப ஷஹர் என்ற சொல்ல போன்ற ஒரு மாதத்துக்கு பிறகு அப்ப சார்ஜிஉ இலா ஆயிலதி பஅத ஷஹரின் ஒரு மாதத்துக்கு பிறகு நான் என்னுடைய குடும்பத்தாரிடம் நான் திரும்பி செல்வேன் என்று வாரம் அப்ப நாங்க பார்த்தோம் என்ன இதை பார்த்ததானே சொல்லுங்க பார்க்க பார்த்தா இல்லையா பார்த்தோமா ஞாபகம் நீங்க சொல்லுங்க பார்த்தனா ஓகே ரைட் ரைட் இந்த பாடத்தை நாங்க சென்ற வாரம் பார்த்தோம் ரைட் ஓகே அதுல பயிற்சிகள் நீங்க செஞ்சு கொண்டு வந்திருக்கிறீங்களா ரைட் அப்ப இதுல பாடத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு பயிற்சியாக கீழே சில கேள்விகள் தந்திருக்கிறேன் சரியா இப்ப ஹசன் அஹ்மத் இருவருக்கு முறையான உரையாடல் நான் ஒரு முறை மொழிபெயர்த்துட்டு நாங்க பயிற்சி போவோம் ஹல் தஸ்குனு பஈதன் அனில் மദ്രസா நீங்களே சொல்லுங்களே குயிக்கா நீங்க படிச்சேதானே அப்ப உங்களுக்கு ஒரு மீட்டலாக இருக்கும் குயிக்கா சொல்லுங்க நீ பாடசாலை விட்டும் தூரமாகவா வசிக்கிறாய் நாம் அஸ்குனு பஈதன் அனில் மദ്രസா நான் பாடசாலை விட்டும் தூரமாக வசிக்கிறேன் நீ அன அஸ்குனு கரீபன் மினல் மദ്രസா நான் பாடசாலைக்கு அருகில் வசிக்கிறேன் கைஃப ததுஹபு இலல் மദ്രസா நீ எப்படி பாடசாலைக்கு செல்கிறாய் அதுஹபு மாஷியன் வான்த நான் நடந்து செல்கின்றேன் நீ எப்படி அன அதுஹபு பில் ஹாஃபிலா நான் பஸ்ஸிலே செல்கின்றேன் ஃபி கம் ஷாஅதி தஷிலு இலல் மദ്രസதி பாடசாலையிலிருந்து நீ எப்பொழுது அது எப்படி மொழிபெயர்க்கிற எவ்வளவு நேரத்துக்குள்ள எந்த நேரத்தில் எத்தனை மணித்தியாலங்கள்ல ஏன்னா எத்தனை மணித்தியாலத்தில் நீ பாடசாலையை அடைகிறாய் அதுதான் கருத்த அசிலு ஃபி நஃப்ஸி ஷாஅதி வ அன்த நான் அரை மணி நேரத்தில் அடைகின்றேன் வ அன்த நீ நிஸ்பி சாஅவ மஹல் அத அசிலு ஃபி நிஸ்பி சாஅத்தின் சரி அன அசிலு ஃபில் அஷரி தகாயித் நான் 10 நிமிடங்களில் பாடசாலையை அடைகிறேன் அஹ்யானன் ஹாஃபிலத்து தத்தஹத்தசுல் ஹசீரன் தத்தஅஹரு கசீரன் நான் அதிகமான தாமதத்துடன் இந்த சில வேளை நான் பஸ்ஸிலே அதிகமாக தாமதத்துடன் அடைகிறேன் இல்ல நான் இல்ல சரியா இப்ப இந்த மேல அனாசில ஃபி 10 தகாயிக்கன்னா கருத்து நான் 10 நிமிடங்களில் சென்றடைகிறேன் சரியா 10 நிமிடங்களில் சென்றடைகிறேன் அப்ப அஹ்மத் சொல்லாரு அஹ்யான சில வேலை அது சரி அல் ஹாஃபிலத்து என்ற கருத்து என்ன பஸ் சரியா பேருந்து அல் ஹாஃபிலத்து பஸ் தான் என்ன செய்தி தத்தஅஹரு தாமதமாகின்றது தத்தஅஹருனா தாமதமாகின்றது நான் சம்பந்தம் இல்லைங்கிற அஹ்யானன் அல் ஹாஃபிலத்து தத்தஅஹரு சில வேளை பேருந்து தாமதமாகின்றது கசீரன் அதிகமாக அப்ப சில வேளை பஸ் அதிகமாக தாமதமாகின்றது மிச்சம் லேட் ஆகுறன்னு சொல்ற இல்லையா மிச்சம் லேட் ஆகிற கணக்க லேட் ஆகுறன்னு சொல்ற அதைத்தான் நாங்க இந்த இப்படி சொல்றது அல் ஹாஃபிலத்து
தத்தஅஹரு கதீரன். சரியா? லிமாதா லா தஷ்தரி தர்ராஜா. நீ ம். நீ ஏன் ஒரு சைக்கிள் வாங்க கூடாது? ஆ தரீகு முஸ்தஹிமது ஆ தாயிமன் ஆ வலா தஸ்ததியுல் கியாதத தர்ராஜதி. ஆ வீதியில் நெரிசலாக இருக்கும். ஆ ஓகே. வீதி ஆம், நெரிசலாக இருக்கும். ஓடு தாயிமன். தாயிமன்டா தாயிமன் எப்போதும் எப்போதும் எப்போதும். வெரி குட். அப்ப அத்தரிக்கு முஸ்தஹிமத்துன் எப்போதும் தாயிமன் என்ற கருத்து வீதி எப்போதும் நெரிசலாக இருக்கும். எனக்கு சைக்கிளை ஓடுவது ஆ முடியாமல் இருக்கும். எனக்கு சைக்கிள் ஓட்ட முடியாது. விளக்குனா வலா அஸ்ததீஉ என்னால் முடியாது. கியாதத தர்ராஜா. கியாதன ஓட்டுறது, தர்ராஜானா சைக்கிள். அப்ப என்னால் சைக்கிள் ஓட்ட முடியாது. என்னால் சைக்கிள் ஓட்ட முடியாது என்று வார. சரி, ஓகே, ரைட், வெரி குட். இப்போ நாங்கள் இந்த பாடத்தை ஏற்கனவே பார்த்தோம். இப்போ இட பயிற்சிகளை சொல்லுங்க பார்க்க. பூரணமான விடையோட சொல்லுங்க பார்க்க. ஐன எஸ்குனு ஹசன் சொல்லுங்க. எஸ்குனு ஹசன் ம் அல் கரீபு மினல் மதரசா. يسكن حسن قريبا من المدرسة. يسكن حسن قريبا من المدرسة. حسن பாடசாலைக்கு சமீபமாக வசிக்கின்றான். ரைட். ஐன يسكن أحمد. يسكن أحمد بعيدا عن المدرسة. يسكن أحمد بعيدا عن المدرسة. அஹ்மத் பாடசாலையை விட்டும் தூரமாக வசிக்கின்றான். ரைட், ஓகே. மூணாவது, كيف يذهب حسن إلى المدرسة. يذهب حسن إلى المدرسة ماشيا. ஓகே ஓகே. அதுக்கு நான் அலிஃப்லாம் போடப்படாது. மாசியன் என்ற சொல்லுக்கு அலிஃப்லாம் போடுறில்ல. யத்ஹபு ஹசன் மாசியன் இலல் மதரசா. அப்படி சொல்லுங்களே. யத்ஹபு ஹசன் மாசியன். யத்ஹபு ஹசன் மாசியன். ஹசன் நடந்து செல்கின்றான். ஹசன் நடந்து செல்கின்றான் எங்க இலல் மதரசா. அப்ப மாசியன் என்ற சொல்ல நாங்க பின்னுக்கு போடாம முன்னுக்கு போட்டா நல்லா. யத்ஹபு ஹசன் மாசியன் இலல் மதரசா. ரைட். كيف يذهب أحمد إلى المدرسة؟ يذهب أحمد حافلتي إلى المدرسة. بالحافلة. أنا يذهب أحمد بالحافلة إلى المدرسة. بي போடலாட்டி கருத்து வராத. يذهب أحمد بالحافلة. அங்க பி என்பது பை பஸ். நாங்கள் அந்த பை என்ற சொல்லில பயன்படுத்துகிற இப்ப பை கார், பை பைசிக்கல், பை பஸ், பை ட்ரெயின், அந்த பை என்ற கருத்துல தான் அங்கே வரும். சரியா? அப்ப யத்ஹபு அஹ்மத் பில் ஹாஃபிலத்தி இலல் மதரசா. சரியா? நாங்க தமிழ்ல மொழிபெயர்க்கிற நேரம் கொண்டு என்ற கருத்துல மொழிபெயர்க்கிற இல்லை இல்லைங்களா? இப்ப பி என்ற இடை சொல்லுக்கு ஹர்ஃபு ஜர்ருக்கு கருத்து இருக்குது கொண்டு, அப்படித்தானே? இப்ப உதாரணமாக ஆனா அக்துபு பில் கலம், நான் பேனையை கொண்டு எழுதுகிறேன் என்ற கருத்துல வார. சரியா? அது மாதிரி இங்கே கொண்டு பஸ்ஸை கொண்டு அந்த கருத்துல பயன்படுத்துறல. நாங்க மொழிபெயர்க்கல தமிழ் மொழியில் எப்படி பயன்படுத்துறோமோ அப்படித்தான் பயன்படுத்துறோம். இப்படி யத்ஹபு அஹ்மத் பில் ஹாஃபிலத்தி இலல் மதரசா. அஹ்மத் பாடசாலைக்கு பேருந்தில் செல்கிறான். பேருந்தில் இல் என்ற அந்த கருத்தை தான் பயன்படுத்துறேன். அப்ப பீவார் இடமெல்லாமே கொண்டு மூலம் என்ற கருத்துல எல்லாம் வரும். சில இடங்கள்ல இல் என்ற கருத்துலயும் வரும். சரியா? ரைட், ஓகே. அஞ்சாவது, ஃபீ கம் சாஅத்தின் يصل أحمد إلى المدرسة. يصل أحمد في نفس ساعته إلى المدرسة. يصل أحمد في نصف ساعة إلى المدرسة. أحمد அரை மணித்தியாலத்தில் பாடசாலையை அடைகிறான். في كم دقيقة يصل أحمد إلى المدرسة. حسن சொல்லுங்க. يصل حسن في 10 دقائق. في 10 دقائق إلى المدرسة. يصل حسن في 10 دقائق إلى المدرسة. 10 நிமிடங்களில் ஹசன் பாடசாலையை அடைகிறான். சரி, ஓகே. அப்ப இங்க நீங்க பாருங்க, நாங்க படிச்ச பாடத்துல ஃபீகம் என்ற சொற்பிரயோகத்தை வச்சு வாக்கியங்கள் வந்திருக்குது. தகீகா அண்டா எத்தனை நிமிடங்களில். ஃபீகம் தகீகத்தின் தஃசீலு இலல் மதரசா. எத்தனை நிமிடங்கள்ல நீ பாடசாலையை அடைகிறாய்.
ஃபீ கம் தகீகத்தின் தஸிலு இலல் மத்தார், எத்தனை நிமிடங்கள்ல நீ விமான நிலையத்தை அடைகிறாய். சரியா? அது மாதிரி ஃபீ கம் என்ன வரும்? ஃபீ கம் யௌமின், ஃபீ கம் யௌமின், யௌமின் தஸிலு பைத் இலல் மத்தார், இலல் மத்தார். ஓகே, இந்த சொல்ல கீழே கீழே கொண்டு வந்தா சரியா? அப்ப ஃபீகம் யோமின், எத்தனை நாட்களில் நீ விமான நிலையத்தை அடைவாய். ரைட். அல் குவைத் சொல்லுங்க பார்க்க. ஃபீகம் குவைத். வெரி குட். ஃபீகம் யோமின் தஸிலு இலல் குவைத், எத்தனை நாட்களில் நீ குவைத்தை அடைவாய். அவரை ஃபீகம் ஃபீகம் உஸ்பூஇன், ஃபீகம் உஸ்பூஇன். சரியா? ஃபீகம் உஸ்பூஇன் தஸிலு இலல் குவைத். விளங்கினா அவளுக்கு? எத்தனை வாரங்களில் நீ குவைத்தை அடைவாய், எத்தனை வாரங்களில் நீ குவைத்தை அடைகிறாய், அடைவாய். ரைட். அடுத்தது ஃபீகம் فيكم ஃபீகம் உஸ்பூஇன் தஸிலு இலல் ஸுஊதியா, ஃபீகம் உஸ்பூஇன் தஸிலு இலல் ஸுஊதியா, எத்தனை வாரங்களில் நீ சவுதியா அடைவாய். அடுத்த ஃபீகம் شهر تصل إلى தஸிலு இலல் ஸுஊதியா. அவருக்கு ஃபீகம் ஷஹ்ரின், நான் உச்சரிக்கிறத வச்சு நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொண்டா சரியா? ஃபீகம் ஷஹ்ரின், ஷஹ்ரின் தஸிலு இலல் ஸுஊதியா, எத்தனை மாதங்கள் நீ சவுதியா அடைவாய். அவரை ஃபீகம் ஷஹ்ரின் தஸிலு இலல் சூதான், சூதானா? ரைட். ஓகே. அவரை ஃபீகம் சாஅத்தின் தஸிலு இலல் சூதான், ஃபீகம் சாஅத்தின் தஸிலு இலல் மதரசா. ரைட். ஓகே. அது லேசான பயிற்சி உண்டு. அடுத்து பாருங்க, இது ஒரு முக்கியமான பயிற்சி. இது ஒரு சட்டம் ஒன்று இருக்குது இந்த பாடத்துல. ஒரு சட்டம் ஒன்றிருக்கிற, அந்த சட்டத்துல பேர் ஹாலுடைய சட்டம் சொல்ற. அந்த ஹாலுடைய சட்டம் எல்லாம் நாங்க சட்டத்துல பேரை வச்சு எல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு சட்டம் ஒன்று இருக்குது என்றதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டா ஓகே. உதாரணமாக, அத்ஹபு மாசியன், நான் செல்கிறேன். மாசியன் நடந்து செல்கிறேன், நடந்தவனாக நான் செல்கிறேன். விளங்கினா அவளுக்கு? நான் போறேன், எப்படி போறேன் என்றதாக விளங்கப்படுத்துறேன். அது மாதிரி உதாரணமாக வாசித்தான், வகஃபா நின்றான். அதை வச்சு நீங்க வாக்கியம் உருவாக்கணும். எப்படி? அன அக்ரஉ வாகிஃபன், நான் வாசிக்கிறேன். எப்படி வாசிக்கிறேன்னா வாகிஃபன், நின்று கொண்டு வாசிக்கிறேன். அப்ப உட்கார்ந்து கொண்டா அன அக்ரஉ ஜாலிசன், நான் உட்கார்ந்து கொண்டு வாசிக்கிறேன். விளங்கினா அவளுக்கு? நான் நடந்து கொண்டு வாசிக்கிறேன். அன அக்ரஉ மாசியன், நான் நடந்து வாசிக்கிறேன். விளங்கினா அவளுக்கு? ரைட். அப்ப அன அக்ரஉ வாகிஃபன். அம்மா நீங்க சொல்லுங்க பார்க்க. கதப ஜலச சொல்லுங்க பார்க்க. அன அக்துபு ஜாலிசன். அன கதப்து ஜாலிசன் அப்படி சொல்ல வாரீங்களா? இறந்த காலத்திலேயே சொல்றீங்க? ஆனா அக்துபு ஜாலிசன். ஓகே, ரெண்டும் சரி. கருத்தீக்குது. ஆனா கதப்து ஜாலிசன்டா நான் உட்கார்ந்து கொண்டு எழுதினேன் என்று வரும். ஆனா கதப்து ஜாலிசன், நான் உட்கார்ந்து கொண்டு எழுதினேன். இப்ப எங்கட பயிற்சி அளிக்கிற நிகழ்காலத்துல பிரச்சனை இல்லை. ஓகே. ஆனா அக்துபு ஜாலிசன் என்றா நான் உட்கார்ந்து கொண்டு எழுதுகிறேன். ஓகே. இப்ப இது என்ன விஷயம்னா ரெண்டுக்கும் கருத்து இருக்குது. ஆனா ஒரு படத்தை பார்த்து நாங்க வாக்கியம் எழுத கொள்ள இறந்த காலத்துல எழுதுறது இல்ல. பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் என்று வரக்கொள்ள வஸ்பு சூரா, ஒரு படம் பார்த்து நாங்க அதை வர்ணிக்க கொள்ள கட்டாயமாக நிகழ்காலத்தை தான் என்ன செய்யணும்? எழுதணும். அந்த அடிப்படையில ஆனா அக்துபு ஜாலிசன், நான் உட்கார்ந்து கொண்டு எழுதுகிறேன். சரியா? ரைட். ஹவர லஹிக, ஹன அஹ்லரல் லஹிக. திருப்ப சொல்லுங்க. அன அஹ்லரல் லஹிக. லஹிகனா லாஹிகனா? லாஹிக. லாஹிகன். அனா அஹ்லுரு லாஹிகன். சரியா? பண்ணுங்க. ரைட். அனா அஹ்லுரு லாஹிகன் என்ன கருத்துல வர? அனா அஹ்லுரு லாஹிகன் அந்த கருத்து என்ன? நான் சிரித்தவனாக வெளியேறினேனா? அஹ்லுரு சமூகம் அளித்தேன். சமூகம் அளித்தேனா?
ம் சமூகம் அளிக்கின்றேன். சமூகம் அளிக்கின்றேன். சரியா? ஹலர்த்து வந்தாத்தான் சமூகம் அளித்தேன். அப்ப ஆனா அஹ்துரு லாஹிகன், நான் சிரித்தவனாக சமூகம் அளிக்கின்றேன் என்ற கருத்துல வருமா? ரைட். ரஜா ரகிப, أنا أرجع راكبا. அர்ஜுவா அர்ஜிஉவா? أرجع அர்ஜிஉ. வெரி குட். ஆனா அர்ஜிஉ ராகிபன் அந்த கருத்து எப்படி வரும்? راكبا لين أستاذ. ஏறி ஏறி ஒரு வாகனத்துல ஏறி அந்த கருத்துல வருது. இப்ப ரக்கிபண்டா ஏறினா எதுல ஏறியா? வாகனத்துல ஏறுக. அப்ப ஒரு வாகனத்துக்கு பொருத்தம் இல்லை, ஆனா ஏறியவனாக நான் திரும்புகிறேன் மீறுகிறேன் என்ற கருத்துல வரும். இப்ப எதுல ஏறியவனாக? ஏதோ ஒரு வாகனத்துல, ஒரு சைக்கிள்லயோ பஸ்லயோ ஒரு கார்லயோ, சரியா? அந்த கருத்துல வருமா? அப்ப வாகனத்தில் ஏறியவனாக நான் என்ன செய்கிறேன்? திரும்புகிறேன் என்று வரும். சரியா? ரைட். தஹல சக்கத்த, أنا أدخل ساكتا. ஆனா அதுகுலு சாக்கித்தன். தஹல என்றா நுழைந்தான். அப்ப அதுகுலு நான் நுழைகிறேன், சாக்கித்தன் சக்கத்த என்றா மௌனமாக மௌனமாக இருந்தான், மௌனமாக இருந்தான், அமைதியாக இருந்தான். அப்ப ஆனா அதுகுலு சாக்கித்தன் எப்படி வரும்? அப்ப நான் மௌனமாக இருக்கிறேன். நான் மௌனித்தவனாக, சரியா? நுழைகிறேன். மௌனித்தவனாக நுழைகிறேன், எதுவும் பேசாம நான் நுழைகிறேன் என்ற கருத்துல வருது. ரைட். ஓகே. ஹரஜ ஃபஹிமன். أنا أخرج فاهما. ஆனா அஹ்ருஜு ஃபாஹிமன் விளங்கினா கருத்து சொல்லலுமா? ஆனா அஹ்ருஜு ஃபாஹிமன், நான் விளங்கியவனாக வெளியேறுகின்றேன். நான் விளங்கியவனாக வெளியேறுகின்றேன். ஆனா அஹ்ருஜு ஃபாஹிமன், ஃபஹிமன்டா விளங்கினா. அப்ப ஆனா அஹ்ருஜு நான் வெளியேறுகிறேன், ஃபாஹிமன் விளங்கியவனாக. அடுத்த நாங்க பார்த்ததுதான் ஆனா அஸ்ஹபு மாஷியன், நான் நடந்தவனாக செல்கிறேன். ஆனா அக்ரஉ வாகிஃபன், நான் நின்று கொண்டு வாசிக்கிறேன். ஆனா அக்துபு ஜாலிசன். சரி, ஓகே. ரைட். அடுத்த பயிற்சியை பாருங்க. இதுவும் நான் அவளை சொன்னேன் எப்படி செய்யணும் என்று. இது ஒரு ஹிவார். நீங்க ஒரு ஹிவார் ஒன்றை சொல்லி பார்க்கிறது. கைஃப தத்ஹபு இலல் மദ്രസ, ஸ்கூலை தந்துக்கிறாங்க, ஸ்கூல் மദ്രസ. நீங்க ஸ்கூலுக்கு எப்படி போறீங்க? அஸ்ஹபு மாஷியன், நான் நடந்து போறேன். வாந்த, நீங்க எப்படி போறீங்க? ஆனா அஸ்ஹபு பில் ஹாஃபிலா, நான் பஸ்ல போறேன். ஓகே. அது மாதிரி இப்ப மதீனா السيارة الدراجة ليش كيف تذهب إلى المدينة؟ மதீனாண்ட கருத்து என்ன? மதீனாண்ட நகரம். நகரம், சிட்டி. அப்ப நீங்க சிட்டிக்கு எப்படி போறீங்க? நகரத்துக்கு எப்படி போறீங்க? அப்ப என்ன சொல்ற? அஸ்ஹபு ஷையர். இல்ல சையாராண்ட சொல் மட்டும் வராது, ஒரு ஹர்ஃபு ஜர் ஒன்று வரணும். எப்படி? அஸ்ஹபு பிஸ் சையாரா, நான் கார்ல போறேன். அஸ்ஹபு பிஸ் சையாரா. வஅன்த, அவரைதான் அன அஸ்ஹபு பித்தர்ராஜா. அன அஸ்ஹபு பித்தர்ராஜா, நான் சைக்கிள்ல போறேன். அன அஸ்ஹபு பித்தர்ராஜா, நான் சைக்கிள்ல போறேன் என்று வரும். السعودية الطائرة المركب. சொல்லுங்க பாக்க. كيف تذهب إلى السعودية؟ كيف تذهب إلى السعودية؟ நீங்க சவுதிக்கு எப்படி போறீங்க? ஏன்னா أنا أذهب بالطائرة. وأنت؟ أنا أذهب بالمركب. அப்ப இந்த மர்கபன்னா என்ன கருத்துல வரும்? கப்பல். கப்பல் ஒரு அல்லது படகு என்ற கருத்துல வருங்க. சரியா? ஓகே. ரைட். இதுக்கு நீங்களே விட செஞ்சு கொண்டு வாங்கன்னு சொன்னீங்க, செஞ்சுக்கிறீங்களா? ஓகே. சரி, செஞ்சவங்களை யாராவது விட சொல்லுங்க. ஹல் தஸ்குனு பஈதன் அனில் மദ്രസ? அஸ்குனு பஈதன் அனில் மദ്രസ. ரெண்டு வாய் விட வரலாம். ஒன்று கேள்வி கேட்டுக்கிறேன், நீங்க பாடசாலையை விட்டும் தூரமாக வசிக்கின்றீர்களா அன்னு கேட்கிற. ஓமா இருந்தா நஅம் அஸ்குனு பஈதன் அனில் மദ്രസ அன்று வரும்.
இல்ல என்று இருந்தால் லா அஸ்குனு கரீபன் மினல் மதரசாண்டு வரும். லா அண்டா இல்லை என்று போட்டு கமாண்ட போட்டுட்டு அஸ்குனு நான் வசிக்கிறேன், கரீபன் மினல் மதரசா பாடசாலைக்கு சமீபமாக நான் வசிக்கிறேன் என்று வரும். இரண்டாவது கைஃப தஸ்ஹபு இலல் மதரசா பாடசாலைக்கு நீங்க எப்படி போவீங்க? அன அதுஹபு மாஷியன். ஒரு ஆள்கிட்ட விட வரலாம் அன அதுஹபு மாஷியன் என்று வரலாம். இன்னொருத்தோட விட வரலாம் அன அதுஹபு பில் ஹாஃபிலா பஸ்ல போறேன்னு வரலாம். இன்னொருத்த சொல்லலாம் அன அதுஹபு பிஸ் சையாரா நான் கார்ல போறேன்னு சொல்லலாம். அன அதுஹபு பித் தர்ராஜா நான் சைக்கிள்ல போறேன்னு சொல்லலாம். இன்னொருத்தர் ஆனா அது ஹபு பில் மர்கபன்னு சொல்லலாம், நான் கப்பல்ல போறேன்னு சொல்லலாம். அப்படியா? ஸ்கூல்ல கப்பல்ல போறா இல்ல, ரைட், ஓகே. அப்ப பொருத்தமான சொல்ல கொண்டு நீங்கள் எழுதலாம். ஆனா அது ஹபு பிஸ் சையாரா பில் ஹாஃபிலா பித் தர்ராஜா போன்ற சொற்களை பயன்படுத்தலாம். ரைட். ஃபீ கம் சாஅத்தின் தஸிலு இலல் மദ്രസா எத்தனை மணித்தியாலங்களில். சா என்பது ஏற்கனவே நாங்க ஒரு மணித்தியாலம் கருத்துல அல்ல, மணித்தியாலம் சும்மா. அப்ப ஃபீகம் சாஅத்தின் தஸிலு இலல் மദ്രസா எத்தனை மணித்தியாலங்கள்ல நீங்க பாடசாலையை சென்றடைவீர்கள்? அசிலு ஃபி நிஸ்ஃபி ஷா. ஓகே. அசிலு ஃபி நிஸ்ஃபி ஸாஅன்னு சொல்றது ஒரு ஆள். அசிலு ஃபி ருபுஇ ஸாஅ. ருபுஇ ஸாஅன்னா காமணித்தியாலம், ருபுஅண்டா காவாசி, நிஸ்ஃபண்டா அரவாசி. சரியா? 20 நிமிஷத்துக்கு நாங்க சுலுசன்னு சொல்ல பயன்படுத்துறோம். ரைட், ஓகே. அப்படி எல்லாம் இருக்குது. அப்ப அசிலு ஃபி நிஸ்ஃபி ஸாஅண்டா அரை மணித்தியாலங்களா நான் பாடசாலையை சென்றடைகிறேன். அல்லது நீங்க மணித்தியாலமே சொல்ல தேவையில்ல, 10 நிமிடங்களை சொல்ல மேலும். அசிலு ஃபி அஷ்ரி தகாயிக், ரைட். அல்லது 5 நிமிடங்கள் என்றால் அசிலு ஃபி ஹம்சி தகாயிக், அசிலு ஃபி ஹம்சி தகாயிக். அல்லது 3 நிமிடங்கள் என்றால் அசிலு ஃபி சலாசி தகாயிக். ஏன் ஹம்சி என்ற ஆண்பால வந்திருக்குதுன்னு சொன்னா தகாயிக் என்பது நிமிடங்கள் தானே. அதோட ஒருமை சொல் வந்து தகீகத்துன், தகீகத்துன் நிமிடம். சரியா? அப்ப தகீகத்துன் என்பது பெண்பால் சொல். எனவே தான் நாங்க அசிலு ஃபி ஹம்சி தகாயிக், அசிலு ஃபி நிஸ்ஃபி தகாயிக் என்று ஃபி சலாசி தகாயிக் என்று சொல்றோம். ஃபி நிஸ்ஃபி தகாயிக் என்று வராது. விளங்கினா அவளுக்கு? ஓகே. ஃபீ கம் என்றா எத்தனை, கம் என்றா எத்தனை. அப்ப ஃபீ கம் சாஅத்தின் என்று வரக்குள்ள ஃபீ என்ற சொல்லுக்கு இல்லைன்னு கருத்து தானே. இப்ப ஃபீ கம் சாஅத்தின் என்றா எத்தனை மணித்தியாலங்களில் என்று வரும். சரியா மகள்? விளங்கினா? எத்தனை மணித்தியாலங்களில் என்று வரும். இப்ப ஃபீ கம் யோமின் எத்தனை நாட்களில் என்று வரும். ஃபீ கம் ஷஹரின் எத்தனை மாதங்களில் என்று வரும். ஃபீ கம் சனத்தின் எத்தனை வருடங்களில் என்று வரும். ஃபீ கம் தகீகத்தின் எத்தனை நிமிடங்களில் என்று வரும். சரியா? ஓகே. அதான் ஃபீ கம். ஓகே, ரைட். ஹல் தஸ்குனு கரீபன் மினஸ் சூக்? நஅம் அஸ்குனு கரீபன் மினஸ் சூக். நஅம் அஸ்குனு கரீபன் மினஸ் சூக். சூக்னா மார்க்கெட், சந்தை. இப்ப எஸ்ஸா இருந்தா நஅம் அஸ்குனு கரீபன் மினஸ் சூக். இல்லைன்னு சொன்னா லா அஸ்குனு பஈதன் அனிஸ் சூக்கி, பஈதன் அன், பஈதன் அன், பஈதன் அனிஸ் சூக்கி. கைஃப தذهب الى السوق؟ அதுஹபு இல சூகி தர்ராஜா பித் தர்ராஜா. பிய மறக்கவான. சரியா மகள்? அதுஹபு இல சூக்கி பித் தர்ராஜா. நான் இதுல போறேன், சைக்கிள்ல போறேன். சொந்தமா ஓட்டிட்டு போறா இல்லாட்டி ஓட்டுற சைக்கிள் ஏறி போறா? ரைட், ஓகே, சரி. ஓகே, அடுத்த பாடத்தை நாங்க சென்ற வாரம் பார்த்தோம். ஏன்னா சரியா? ரைட். அதை நான் குயிக்கா சொல்லுங்க பார்க்க. முஹம்மத் யஸ்குனு பஈதன் அனில் மதரசா. யஹ்தாஜு முஹம்மத் இல தர்ராஜா. இல்ல இத 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 மொழிபெயருங்க. முஹம்மத் யஸ்குனு பஈதன் அனில் மதரசா. முஹம்மத் மதரசா இந்த பாடசாலைக்கு தூரமாக வசிக்கின்றான். முஹம்மத் பாடசாலையை விட்டும் தூரமாக வசிக்கின்றான். ஓகே. வஹுவ யஸிலு தாயிமன் முத்தஅக்கிரன் இலல் மதரசா. அவன் எப்போதும் இந்த பாடசாலைக்கு நேரம் தாழ்த்தி சென்றடைகின்றான். அவன் எப்போதும் பாடசாலைக்கு நேரம் தாழ்த்தி சென்றடைகின்றான். சரியா? ஓகே, ஓகே. கால முஹம்மத், முஹம்மத் கூறினான்,
என தந்தை அஹ்தாஜு நான் தேவையாகின்றேன் இல தர்ராஜ் ஒரு ஆ. சைக்கிள் வாங்குவதற்கு. நான் அஹ்தாஜு இலா தர்ராஜாண்டா நான் ஒரு சைக்கிளின் பால் தேவையாக உள்ளேன். அதான் நேரடி கருத்து. நாங்க அப்படி சொல்லாம அஹ்தாஜு இலா தர்ராஜாண்டா எனக்கு ஒரு சைக்கிள் தேவை என்றுதான் கருத்தா. அஹ்தாஜு இலா தர்ராஜா எனக்கு ஒரு சைக்கிள் தேவை. நேரடியாக மொழிபெயர்த்தால் அஹ்தாஜுன்னா நான் தேவையுடையவனாக இருக்கின்றேன். இலா தர்ராஜா ஒரு ஒரு சைக்கிளின் பால் நான் தேவையுடையவனாக இருக்கின்றேன் என்ற கருத்துல வார. ஆனா அப்படி சொல்றது இல்ல. அஹ்தாஜு இலா தர்ராஜான்ற கருத்து எனக்கு ஒரு சைக்கிள் தேவை என்று வரும். ரைட். கால வாலிதுஹு அவனுடைய தந்தை கூறினார், ஹசனன் நல்லம் நல்லம் சஅஷ்தரி லக தர்ராஜதன் ஜமீலத்தன் நான் உனக்கு அழகான சைக்கிள் வாங்கி தருகின்றேன். நான் தருவேன். உனக்கு அழகான சைக்கிள் ஒன்றை வாங்கி தருவேன். சரி. ذهب محمد إلى السوق مع والده அவனுடைய தந்தையுடன் முகமது சந்தைக்கு சென்றான். அவனுடைய தந்தையுடன் முகமது சந்தைக்கு சென்றானா, முகம்மது அவனுடைய தந்தையுடன் சந்தைக்கு சென்றானா? முகமது அவனுடைய தந்தை முகம்மது அவனுடைய அல்லது முகம்மது தன்னுடைய தந்தையுடன் சந்தைக்கு சென்றான். வகஃப முஹம்மத் அமாம மஅரபி தர்ராஜாத் ஒரு சைக்கிள் கண்காட்சிக்கு முன்னால் முகமது நின்றான். கண்காட்சியா? மஅரப் கண்காட்சி. ஓகே, காட்சிப்படுத்திக்கிறது தான். இதனை எப்படி சொல்லலாம்? யாருக்கு தெரியும்? நாங்க போன வகுப்புல பார்த்தோம். மஅரப் அந்த சொல்லுக்கு என்ன கருத்துல பார்த்தோம்? கண்காட்சி எக்ஸிபிட் பண்ண வச்சுக்கிறது. எக்ஸிபிஷன்னால கண்காட்சி தான். ரைட். ஓகே. மஅரப் ஷோரூம் சொல்ற ஷோ பண்ணி வச்சுக்கிற ஷோரூம். அதாவது சைக்கிள்கள் எப்படி சொல்றது, சைக்கிள்களை காட்சிப்படுத்தி வைத்து இருக்கின்ற இடத்துக்கு முன்னால் முஹம்மது நின்றார். சரியா? சைக்கிள்களை காட்சிப்படுத்தி வைத்திருக்கின்ற இடத்துக்கு முன்னால் முஹம்மது நின்றார். சரியா? கண்காட்சி என்று வரக்கொள்ள எங்கட பிக்சருக்கு வர கண்காட்சி வேறு. சரியா? ஓகே, பிரச்சனை இல்லை. கருத்து சரி, பிரச்சனை இல்லை. அதை விட பொருத்தமான வேறு ஏதாவது சொற்கள் இருந்தால் சொல்லலாம். வேற ஏதாவது இருக்கிறா? காட்சி அறை. ரைட். ஓகே, அது நல்லா. ஷோரூம், காட்சி அறை. அப்ப சைக்கிள்கள் காட்சி அறைக்கு முன்னால் முஹம்மது நின்றான். சரியா? ஷோரூம், காட்சி அறை. நேரடியாகவே மொழிபெயர்த்து ஷோ அண்டா காட்சி, ரூம் அண்டா அறை. எனவே ஷோரூம் அண்டாக்கிறது காட்சி அறை. ரைட். ஓகே. அப்ப வகஃபா முஹம்மத் அமாம மஅரபி தர்ராஜாத் சைக்கிள்கள் ஷோரூமுக்கு முன்னால, அதாவது சைக்கிள்கள் காட்சி அறைக்கு முன்னால முஹம்மத் நின்றான். ரைட். ஹாதிஹி தர்ராஜத்துன் கபீரத்துன். சைக்கிள் பெரியது. விலங்கல் எப்படி 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 அந்த சைக்கிள் பெரியது. இல்ல 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 அப்படி வந்தா இங்க அலிஃப்லாம் வரணும். இங்க மகள் இந்த சைக்கிள் அண்டு ஹாதிஹி அண்டா இந்த தானே, இதுதானே. இங்க அலிஃப்லாம் வந்தா தான் நீங்க சொல்ற மாதிரி ஹாதிஹி அத்தர்ராஜத்துன் அலிஃப்லாம் வந்தால் இந்த சைக்கிள் அண்டு வரும். இந்த சைக்கிள் கபீரத்துன் பெரியது. அப்படி இல்லைங்க. ஹாதிஹி தர்ராஜத்துன் கபீரத்துன் இது இது ஒரு பெரிய சைக்கிள். இது ஒரு பெரிய சைக்கிள் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நான் அவளை விலகப்படுத்தினேன். அலிஃப்லாமோட வரக்குள்ளதான் இஸ்முல் இஷாரா வந்து இந்த அந்த நகரத்துல வரும். அலிஃப்லாம் இல்லாம நக்கிரா வந்தால் இது நகரத்துல வரும். ஹாதிஹி என்ற சொல்லுக்கு. இப்ப ஹாதிஹி அத்தர்ராஜத்து ஒண்ணு வந்தா இந்த சைக்கிள், ஹாதிஹி தர்ராஜத்து ஒண்ணு வந்தால் இது ஒரு சைக்கிள். அது ஹாதா பைத்துன் இது ஒரு வீடு. ஹாதல் பைத்து ஒன்று வந்தா கருத்து இந்த வீடு. ஓகே. இப்ப ஹாதிஹி தர்ராஜத்துன் கபீரத்துன் இது ஒரு பெரிய சைக்கிள் ஆகும். வதில்க தர்ராஜத்துன் சகீரத்துன். சொல்லுங்க வாக்கா. சிறியது. வதில்க தர்ராஜத்துன் சகீரத்துன் கருத்து அது ஒரு சிறிய சைக்கிள் ஆகும். சரியா? அது ஒரு சிறிய சைக்கிள் ஆகும். ஓகே. வதில்க தர்ராஜத்துன்
சகீரத்துன். ஓகே, அது ஒரு சிறிய சைக்கிள் ஆகும். வஹுனா தர்ராஜத்துன் ஹதுராவு. இங்கே ம். பச்சை நிற சைக்கிளும் பச்சை இங்க நிற சைக்கிள்களும் சைக்கிள்களும் அல்ல, பன்மேல் இல்ல மகள், ஒரு மேலதான் நிக்குது. இங்கே பச்சை நிற சைக்கிள் ஒன்றும், சரியா, வஹுனாக தர்ராஜத்துன் ஹம்ராவு, அங்கே சிவப்பு நிற சைக்கிள் ஒன்றும் உள்ளது. இல்லைங்களா? தர்ராஜத்துன் ஒரு சைக்கிள் தான். அப்ப ஹுனா தர்ராஜத்துன் ஹம்ராவு, இங்கே பச்சை நிற சைக்கிள் ஒன்றும் உள்ளது. அப்படி முடிக்கவே மேலுமே வஹுனா தர்ராஜத்துன் ஹதுராவு, இங்கே பச்சை நிற சைக்கிள் ஒன்று உள்ளது. வஹுனாக தர்ராஜத்துன் ஹம்ராவு, அங்கே சிவப்பு நிற சைக்கிள் ஒன்று உள்ளது. அப்ப நீங்க கவனமா இருக்கணும். நக்கீராவில குறிப்பிட்ட ஒரு சொல் வருமாக இருந்தால் அதை நாங்க ஒரு மேலதான் மொழிபெயர்க்கிறோம். ஒரு மேல, ஒன்று, ஒரு வண்டி, ஒரு மிதி வண்டி, ஒரு சைக்கிள். ஓகே, அலிப்லா வந்தால் அப்ப கொஞ்சம் கருத்து வித்தியாசமாக வரும். ரைட். கால முஹம்மத் லில் பாயிஅ, வியாபாரியிடம் முகமது கூறினான், சொன்னான், உரீது தில்க தர்ராஜத்தல் ஹம்ராஅ, பச்சை நிற சைக்கிளை நான் விரும்புகிறேன். பச்சை நிறமா சிவப்பு நிறமா? ஹம்ராண்டா சிவப்பு நிற சைக்கிளை நான் ஓகே. உரீது தில்க என்ன சொல் வந்திருக்குது இல்லையா? உரீது தில்க தர்ராஜத், நான் அந்த சிவப்பு நிற சைக்கிளை நான் விரும்புகிறேன். சிவப்பு நிற சைக்கிளை நான் விரும்புகிறேன் அல்லது வேண்டுகிறேன் அல்லது எனக்கு வேண்டும். உரீது என்ற சொல் வந்து எனக்கு வேண்டும் என்ற கருத்துல சொல்ல மேலும். உரீது தில்க தர்ராஜத்தல் ஹம்ரா என்றா அந்த சிவப்பு நிற சைக்கிள் எனக்கு வேண்டும் என்று சொல்ல மேலும். அல்லது நீங்க சொன்ன மாதிரி அந்த சிவப்பு நிற சைக்கிளை நான் வேண்டுகிறேன், விரும்புகிறேன் என்று சொல்ல மேலும். ரைட். அஹ்தர் அல் பாயிஅ அத்-தர்ராஜத, வியாபாரி சைக்கிளை கொண்டு வந்தார். வகால லி முஹம்மத், முகமது கூறினான், முஹம்மதுக்கு கூறினான. வகால லி முஹம்மத், முஹம்மதுக்கு சொன்னார். தஃபல்லல், தயவு செய்து எடுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ரைட். ரகிப முஹம்மத் அத்-தர்ராஜத, சைக்கிளின் மீது முகமது ஏறினான். சைக்கிளில் முஹம்மது ஏறினான். ثم قال لوالده, பிறகு அவனுடைய தந்தையிடம் கூறினான், வெரி குட். هذه دراجة سريعة يا والدي, இந்த சைக்கிள் மிகவும் வேகமாக, இந்த சைக்கிளில் நான் இன்னும் வேகமாக செல்கிறேன். இல்ல مثل ايش يقرا هذه دراجة سريعة يا والدي, இது வேகமாக செல்லக்கூடிய சைக்கிள். என்னுடைய தந்தையே, இது வேகமாக செல்லக்கூடிய ஒரு சைக்கிள். வேகமான ஒரு சைக்கிள், வேகமாக செல்லக்கூடிய ஒரு சைக்கிள். கால வாலிதுஹு, தந்தை கூறினார். யாரு தந்தை? கால வாலிதுஹு, அவனுடைய தந்தை கூறினான். ஹக்கன், உண்மைதான். ஹாதிஹி தர்ராஜத்துன் சரீஅத்துன் வ ஜமீலத்துன், இந்த சைக்கிள் வேகமாக செல்லக்கூடியதும் மேலும் அழகானதுமான இந்த சைக்கிள் அல்ல. திரும்ப சொல்றேன். ஹாதிஹி அத்தர்ராஜத்துன் வந்தாத்தான் மகள் இந்த சைக்கிள் நகமல் பெருக்கிறார். ஹாதிஹி தர்ராஜத்துன் சரீஅத்துன் வ ஜமீலத்துன், இப்படி சொல்ற. அழகான மற்றும் வேகமான செல்லக்கூடிய. பாருங்க, ஹாதிஹி தர்ராஜத்துன் சரீஅத்துன் வ ஜமீலத்துன், இது அழகானதும் வேகமாக செல்லக்கூடியதுமான ஒரு சைக்கிள் ஆகும். அவளுக்கு ஹாதிஹி தர்ராஜத்துன் சரீஅத்துன் வ ஜமீலத்துன், இது அழகானதும் அல்லது வேகமாக செல்லக்கூடியதும் அழகானதுமான ஒரு சைக்கிள் ஆகும். கால முஹம்மத் சொன்னான். யா வாலிதி சஅசிலு இலல் மத்ரஸதி தாயிமன் முபக்கிரன், நான் இனி எப்போதும் நேரத்தோடு பாடசாலைக்கு சென்றடைவேன். வெரி குட். நான் எப்போதும் நேரகாலத்தோடு பாடசாலைக்கு சென்றடைவேன். ஓகே, நாங்க இந்த பாடத்தை போன வாரம் பார்த்தோம். இதுல மிக முக்கியமாக நான் சொன்ன விஷயத்த மனசுல வச்சுக்கொள்ளுங்க.
இஸ்முல் இஷாரா ஹாதா ஹாதிஹி தாலிக தில்க இந்த இஸ்முல் இஷாராவோட வரக்கூடிய சொல்லானது அலிஃப்லாம் பெற்று வந்தால் இந்த அந்த கருத்துல வரும். அலிஃப்லாம் பெறாம நக்கிராவில தன்மையில வந்தால் ஒரு என்ற கருத்துல வரும். அதை நீங்க மறக்காம ஞாபகத்துல வச்சு கொள்ளுங்கோ. சரியா? ரைட். நாங்க இந்த பயிற்சி பார்த்தோமா? முஹம்மத் யஸ்குனு பஈதன் அனில் மதரசா மദ്രസா. குயிக். مدرسة கரெக்ட். யஹ்தாஜு முஹம்மத் இலா தர்ராஜா دراجة. ذهب محمد دراجة. إلى السوق مع வாலிதிஹி والده. சரியா? وقف محمد أمام معرض தர்ராஜத் الدراجات. محمد يريد الدراجة ஹம்ரா الحمراء. ரைட். ஓகே. இந்த கேள்விகளுக்கு விட என்ன? ஐன யஸ்குனு முஹம்மத். யஸ்குனு முஹம்மத் பஈதன் அனில் மதரசா ரைட். யஸ்குனு முஹம்மத் பஈதன் அனில் மദ്രസா. முஹம்மத் பாடசாலையை விட்டும் தூரமாக வசிக்கின்றார். ஓகே, வெரி குட். மல்லதி யஹ்தாஜு இலைஹி. யஹ்தாஜு இலைஹி இலைஹி தர்ராஜா யஹ்தாஜு தர்ரா மல்லதி யஹ்தாஜு இலைஹி. அவனுக்கு என்ன தேவை என்றதான் கருத்து. மல்லதி என்ன. சரியா? யஹ்தாஜு இலைஹி அவன் தேவையுடையவனாக இருக்கிறான். என்ன? தர்ராஜா தர்ராஜா. நீங்க எப்படி விட எழுதணும்னா யஹ்தாஜு இலா தர்ராஜத்தின் என்று எழுதணும். யஹ்தாஜு இலா தர்ராஜத்தின். அவனுக்கு ஒரு சைக்கிள் தேவை. இலா ஐன ذهب مع والده. ذهب مع والده إلى السوق ذهب مع والده إلى السوق அல்லது ذهب إلى السوق مع والده என்று எழுத மேலும். ماذا في معرض الدراجات؟ ماذا في معرض الدراجات؟ ஷோரூம்ல என்ன இருக்குதாம்? என்ன இருக்குதாம்? தர்ராஜத்து கபீரன் வதில்க தர்ராஜத்து சஈரத். ஓகே, அங்கே வத்தில்கன்னு சொல்ல பயன்படுத்த தேவையில்ல. ஃபி மஅரிதி தர்ராஜாதி ஒரு சுருக்கமா சொல்வதாக இருந்தால் தர்ராஜாத்தும் கசீரத்துன் அதிகமான சைக்கிள்கள் உள்ளன என்று எழுதலாம். அல்லது புத்தகத்தில் இருக்கிறமா எழுதுறதா இருந்தால் ஃபி மஅரிதி தர்ராஜாதி தர்ராஜத்துன் கபீரத்துன் வதர்ராஜத்துன் சகீரத்துன் வதர்ராஜத்துன் ஹம்ராஉ வதர்ராஜத்துன் ஹம்ராஉ என்று எழுதலாம். வாவை போட்டு 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 எழுதலாம். ஆனா ஹுனாக்க நீங்க பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? ரைட். ماذا أحضر البائع؟ الدراجة أحضر البائع إن الدراجة إن دراجة தர்ராஜத்து ஹம்ரா الدراجة الحمراء. الدراجة الحمراء சிவப்பு நிற சைக்கிளை வியாபாரி கொண்டு வந்தார். ரைட். இதுல நாங்க பார்த்தோமா? இத பார்த்தோம்னா போன கிழமை. சரி, சொல்லுங்க பாக்க. அதாவது கரீபான சொல்லுங்கில் கோடட் ஹேண்ட் இருக்குது. அல் மதரசா தர்ராஜத்துன் அஸ்ஸூக் அல் வாலித். தர்ராஜா தர்ராஜா. ஏன் தர்ராஜா பில? அலிஃப்லாம் அலிஃப்லாம் இல்ல. அப்படி ஒரு வித்தியாசமும் இருக்குது. மற்றதெல்லாம் இடத்தை குறிக்குது. இது இல்ல, அல் வாலித் என்ன தந்தை தானே மகள். ஓகே, அப்ப அது இடமல்ல. ஒரு ஆளை குறிக்கிறது தானே. அதுக்கு நான் குறிப்பாக ஏற்கனவே சொன்னது போல அலிஃப்லாம் இல்ல. அதுதான் பிள்ளையா? ரைட். ஓகே. கபீரத்துன் ஜமீலத்துன் கலமுன் அல் கதாஉ. அல் அதா அல் கதா ஏற்கனவே எல்லாமே நக்கிரால வந்திருக்குது. இது மட்டும் அரிஃபா அலிஃப்லாம்ல வந்திருக்குது. சய்யாரத்து அல் ஹிஸ்ஸத்து அல் உஸ்தாது அல் இம்திஹான். சய்யாரா அலிஃப்லாம் இல்லையா? ரைட். வலதுன் தப்தருன் அல் ஃபத்தூரு ஷாரிஉன். அல் ஃபத்தூரு. ரைட். ஓகே, சரியா? ரைட். அடுத்த பாருங்க. சாஸ்தரி லக கலமன் சாஸ்தரி லக தர்ராஜத்தன் ஜமீலத்தன். நான் உனக்கு அழகானதொரு வண்டி சைக்கிளை வாங்கி தருகிறேன், வாங்கி தருவேன். அப்ப அது எங்களுக்கு வேண்டிய சொற்களை பயன்படுத்தலாம். சாஸ்தரி லக கலமன் ஜமீலன். தர்ராஜத்தன் அண்டு பெண்பால் இருக்கிறதாலதான் ஜமீலத்தன் அண்டு வந்திருக்குது. கலம் என்பது ஆண்பால் சொல். எனவே நாங்கள் சிபத்தும் ஆண்பால தான் வரணும்.
ஃபஸஅஷ்தரி லக கலமன் ஜமீலன், அழகானது ஒரு பேனைக்கை நான் உமக்கு வாங்கி தருவேன். ஜதீதன்னா புதிய. சஅஷ்தரி லக கலமன் ஜதீதன், நான் உமக்கு புதியதொரு பேனையே வாங்கி தருவேன். நான் உமக்கு புதியதொரு பேனையே வாங்கி தருவேன். ஆமா சொல்லுங்க பார்க்க. சஅஷ்தரி லக ஷாஅத்தன் ஜமீலத் சாஅத்தன் ஜமீலத்தன் جديدة ஓகே ஜதீதத்தன் ரைட். ஓகே ஜமீலத்தன் ஓகே ஜதீதத்தன் ரைட். உனக்கு நான் அழகானது ஒரு கை கடிகாரத்தை வாங்கி தருவேன். சஅஷ்தரி லக சாஅத்தன் ஜதீதத்தன் ரைட். மும்தாஸ் சஅஸ்தரி லக ஷாஅத்தன் ம் ممتازة மும்தாசத்தன் மும்தாசத்தன். மும்தாஸ் என்பது ممتازة மிக சிறப்பான. மும்தாஸ் சரியா, மிக சிறப்பான. எக்ஸலண்ட் நாங்க சொல்ற விளங்கல்ல. ஓகே, மும்தாஸ் என்பது மிகவும் சிறப்பான நகரத்துல வார. அப்ப ஹை குவாலிட்டியில உள்ள ஒரு வச்சோன்னா நான் அவளும் வாங்கி தரேன் நகரத்துல வரும். சஅஷ்தரி லக சாஅத்தன் மும்தாசத்தன் ரைட். கிதாப் சஅஸ்தரி லக கிதாபன் ஜதீதன் ممتازة மும்தாசன். சஅஷ்தரி லக கிதாபன் மும்தாசன். சரியா, மிக சிறப்பான ஒரு புத்தகத்தை நான் உமக்கு வாங்கி தருவேன். அடுத்து சகீர். சஅஸ்தரி லக سأشتري கிதாபன் لك كتابا صغيرا சஅஷ்தரி லக கிதாபன் சகீரன், சிறியதொரு புத்தகத்தை நான் உமக்கு வாங்கி தருவேன். ரைட். ஹகீபா. சஅஸ்தரி லக أشتري لك ஹகீபத்தன் حقيبة صغيرة ஷஈரத்தன் சஅஷ்தரி லக ஹகீபத்தன் ஷஈரத்தன் சகீரத்தன், நான் உனக்கு சின்ன ஒரு பேக் ஒன்று வாங்கி தருவேன். ரைட். சஅஷ்தரி லக حقيبة மக்கா جميلة ஹகீபத்தன் ஜமீலத்தன், அழகானது ஒரு பேக்கை நான் உமக்கு வாங்கி தருவேன். சஅஷ்தரி லக தர்ராஜத்தன் ஜமீலத்தன். சரி, ஓகே. அப்போ அவளுக்கு விருப்பமான யாருக்காவது கொடுக்கறது விரும்பினா அவளை சொல்லலாம். சஅஷ்தரி லக கலமன் ஜமீலன், சஅஷ்தரி லக ஹகீபத்தன் ஜமீலத்தன், சஅஷ்தரி லக சாஅத்தன் ஜதீதத்தன். ஓகே, உங்களுக்கு அப்படி சொல்லலாமா? ரைட். அடுத்து பாருங்க, இந்த பயிற்சிய குயிக்கா சொல்லலாமா? அமாம இலா மீன் மஅ அன். ரைட். அஹ்தாஜு ஹகீபத்தின் ஜதீதத்தின் என்ன வரும்? அஹ்தாஜு இலா ஹகீபத்தின் ஜதீதத்தின் அஹ்தாஜு இலா ஹகீபத்தின் ஜதீதத்தின், எனக்கு ஒரு புதிய பேக் வேணும். பாப்பிட்ட போய் சொல்லுங்க வைத்து. அஹ்தாஜு இலா ஹகீபத்தின் ஜதீதத்தின் யாபி அன்னு சொல்லுங்க. பாப்பா முழிப்பாரு, என்னடா சொல்ற புள்ள அப்படி என்று. அப்ப சொல்லுங்க, நான் என்ன சொன்னேன்டா, எனக்கு ஒரு புதிய பேக் வேணும் என்று சொன்னேன். இல்லாட்டி பேனை வேணுமா? அஹ்தாஜு இலா கலமின் ஜதீதின், எனக்கு ஒரு புதிய பேனை வேணும். இல்லாட்டி நீங்க போய் சொல்லுங்க ஏதாவது. அஹ்தாஜு இலா தஃப்தரின் ஜதீதின், எனக்கு ஒரு புதிய கொப்பி வேணும். அஹ்தாஜு இலா மிர்சாமின் ஜதீதின், எனக்கு ஒரு புதிய பென்சில் வேணும். இப்படி கேட்டா புதுனம் இல்லையா? பென்சில், பேனா, கொப்பி, நீங்க அதெல்லாம் இல்லையா கேட்கறது. அதை தாண்டி எனக்கு ஒரு போன் வேணும், எனக்கு ஒரு லேப் வேணும், எனக்கு ஒரு சைக்கிள் வேணும், எனக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வேணும், அதைத்தானே கேட்கறது. அதால் அந்த சொற்களை நான் சொல்லி தராமிக்கிற அளவுக்கு நல்ல. எனவே நீங்க என்ன சொல் தெரியுமோ அதை வச்சு பேச்சு வாப்பட்ட கேட்டா சரி. அஹ்தாஜு இலா ஹகீபத்தின் ஜதீதத்தின், எனக்கு ஒரு புதிய பேக் வேணும். ரைட். ذهب حسن مع ذهب صديقي حسن مع إلى صديقه ஆஹ் المكتبة. ரைட். கொஞ்சம் இருங்க. ரைட். ذهب حسن مع صديقه إلى المكتبة. சரியா? ஹசன் எப்படி வரும் கருத்து? ذهب حسن مع صديقه إلى المكتبة. ஹசன் அவனுடைய நண்பனுடன் நூலகத்திற்கு சென்றான். வெரி குட். ஓகே. ذهب حسن مع صديقه إلى المكتبة. ஹசன் அவனுடைய நண்பனுடன் நூலகத்துக்கு சென்றான். சரி, அடுத்து. وقفت المدرسة أمام الصف. أمام الصف அமாம சஃபியா. ரைட். ஓகே.
ஆசிரியர் வகுப்பிற்கு முன்னால் நின்றார். ஆசிரியை முதர்ரிசத்து ஆசிரியை ஆசிரியை வகுப்பறைக்கு வகுப்புக்கு ஓகே வகுப்பறை அல்லது ரெண்டும் சரியா வகுப்புக்கு அல்லது வகுப்பறைக்கு முன்னால் நின்றாள் சரியா வகஃபத்தில் முதாரிசத்து அமாம சஃபி ஆசிரியை வகுப்பறைக்கு முன்னால் நின்றாள் ரைட் அஸ்குனு பஈதன் அனிஷ்டு بعيد நான் عن சந்தையை விட்டும் தூரமாக வசிக்கின்றேன். ஓகே நான் சந்தையை விட்டும் தூரமாக வசிக்கிறேன். நீங்க யோசிக்கவே தேவையில்ல. பஈதன் என்ற சொல் வந்தால் அண்ணண்ட ஹர்ஃபு ஜர் தான் வரும், அண்ணண்ட இடைச்சொல் தான் வரும். அப்ப அஸ்குனு பஈதன் அனிஸ்ஸூகி நான் சந்தையை விட்டும் தூரமாக வசிக்கிறேன். அடுத்தது அல் அபு கரீபன் الأب மினல் பைத் قريب من ஓகே المنزل வெரி குட். அல் அபு கரீப மினல் பைத்தி அந்த கருத்து என்ன? நான் வீட்டிற்கு அருகில் விளையாடி வெரி குட். நான் வீட்டுக்கு அருகில் விளையாடுகிறேன், நான் வீட்டுக்கு சமீபமாக விளையாடுகிறேன் என்ற கருத்துல வரும். வீட்டுக்கு அருகில் வெரி குட், வீட்டுக்கு அருகில் நான் விளையாடுகிறேன். அல் அபு கரீப மினல் பைத். எப்படி பஈதன் என்று சொல் வந்தால் அண்ணென்ற ஹர்ஃபு ஜர் வருமோ அதே போலதான் கரீபன் என்று சொல் வந்தால் மின் என்ற ஹர்ஃபு ஜர் வரும். சரியா ரைட் ஓகே. இதே சொல்லுங்களே, நீங்க செஞ்சிருப்பீங்க. முதலாவது என்ன சொல் வரும்? சாஸ்தரி. வெரி குட். சாஸ்திரி லஹு له ساعة جديدة சாஸ்தரி லஹு சாஅத்தன் ஜதீதத்தன் நான் அவனுக்கு புதியதொரு கடிகாரத்தை வாங்குவேன். ஓகே ஓகே. சாஸ்தரி லஹு அவருக்கு அவனுக்கு அல்லது அவருக்கு சாஸ்தரி லஹு சாஅத்தன் ஜதீதத்தன் நான் அவனுக்கு அல்லது அவருக்கு புதியதொரு கடிகாரத்தை கை கடிகாரத்தை வாங்குவேன். புதியதொரு சாஅத்தன் சாஅத்தன் ஓகே. சும்மா கை கடிகாரம் அல்ல, புதியதொரு கை கடிகாரத்தை, புதிய கை கடிகாரம் அல்ல, புதியதொரு கை கடிகாரத்தை அல்லது புதிய கை கடிகாரம் ஒன்றை நான் வாங்குவேன். ரைட். அல் பைத்தி உக்திஹி ரஜா இலா அஹ்மத் மா என்ன வரும்? ரஜா அஹமத் மா إلى ஓகே. ரஜா அஹ்மத் அஹ்மத் மீண்டான் இலல் பைத்தி வீட்டுக்கு மா உக்திஹி அவனுடைய சகோதரியுடன். ரைட். அப்ப ஒன்று சொல்லலாம் ரஜா அஹ்மத் இலல் பைத்தி மா உக்திஹி அல்லது ரஜா அஹ்மத் மா உக்திஹி இலல் பைத்தி ரெண்டும் சரியா. ஆனா அந்த மிச்சம் ஏற்றமானது என்னென்றா ரஜா அஹ்மத் இலல் பைத்தி மா உக்திஹி என்றதான் மிக பொருத்தமாக இருக்கும். ரைட். அல் முதாரிசாத் அல் முதீரா அமாம வகஃபத் குர்ஃபா வகஃபத் முதீரத்து அமாமல் முதர்ரிசாத்துல் உர்ஃபதி இல்ல இல்ல அப்படி வராது. இதெல்லாம் சரி. வகஃபத்தில் முதீரத்து அமாம அது வரங்காட்டியும் சரி. அப்புறம் என்ன வர? வகஃபத் நின்றால் அல் முதீராண்டா பிரின்சிபல், லேடி பிரின்சிபல் உண்டா முதீரா. ஓகே. அமாம முன்னால். எதற்கு முன்னால்? ஐநவாறு என்னன்னா குர்ஃபத்தி அல் முதர்ரிசாத்னு தான் வரும். சரியா. டீச்சர்ஸ் மாட்டா ரூம் இருக்கிற இல்லையா, டீச்சர்ஸ் மார் அவங்களோட ரூம் இருக்கிற இல்லையா, அதுதான் குர்ஃபத்தில் முதர்ரிசாத்னு சொல்றது. பாருங்க, வகஃபத் நின்றால். யார் நின்றால்? அல் முதீரா அதிபர் நின்றால். எங்க நின்றால்? அமாம முன்னால். எதற்கு முன்னால்? குர்ஃபத்தி அல் முதர்ரிசா ஆசிரியைகளின் அறைக்கு முன்னால் அதிபர் நின்றால். ஓகே. அல் பைதா உரீது அன் நல்லாரா தில்க உரீது தில்கல் நல்லாரது பைலா உரீது தில்கன் நல்லாரத்தல் பைதா என்ன கருத்து? உரீது தில்கன் நல்லாரத்தல் பைதா நான் இந்த வெள்ளை அந்த வெள்ளை வெள்ளை கண்ணாடி மீது கண்ணாடியை விரும்புகிறேன். நான் அந்த வெள்ளை நிற கண்ணாடியை விரும்புகிறேன் அல்லது எனக்கு அந்த வெள்ளை நிற கண்ணாடி வேணும். சரியா. நான் அந்த வெள்ளை நிற கண்ணாடியை விரும்புகிறேன். ஓகே. அல் மத்ரஸதி இலா சாத்ஹபு முபக்கிரன் தாயிமன் முபக்கிரன் தாயிமன் சாத்ஹபு இலல் மத்ரஸதி முபக்கிரன் தாயிமன் சாத்ஹபு நான் செல்வேன், இலல் மத்ரஸதி பாடசாலைக்கு, முபக்கிரன் நேரகாலத்தோடு, தாயிமன் எப்போதும்.
சாதுஹபு இலல் மதரசதி முபக்கிரன் தாயிமன், அல்லது இப்படி சொல்லலாம், சாதுஹபு இலல் மதரசதி தாயிமன் முபக்கிரன் என்று சொல்ல மேலும். சரி, விளங்கினா அவர்களுக்கு? ஓகேயா? ஆம் சார். சரி, ஓகே. இன்னும் ஒரு பயிற்சி ஒன்று இருக்குது, நான் நினைக்கிற டைம் பாஸ் ஆகி போகுது இல்லையா? சரி, ஓகே. நிறைய பேர் லெஃப்ட் ஆகிட்டு போறாங்க. சரி, ஓகே. அல்லாட ஹாவல் ரைட். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாங்கள் இந்த பயிற்சியோட அடுத்த புதிய 2-3 பாடங்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் படிப்போம். கட்டாயமாக கிளாஸுக்கு டைமுக்கு வர பாருங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? சரி, அப்போ நாங்கள் இதோட ஏதாவது கேட்கறதுக்குறப்பல உங்களுக்கு எக்ஸாம் நடந்தா, செகண்ட் டைம் எக்ஸாம் நடந்தா ஹைஸ்கூல்ல தெரியாது, இல்ல ஒருத்தர் சார். கதைக்கிற இல்லைன்னா ரைட். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் பேப்பர்கள் கிடைச்சா கையில? ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் பேப்பர்கள் நடந்து மார்க்ஸ் எல்லாம் கிடைச்சா? ரைட், ஓகே. சரி, ஓகே. செகண்ட் டைம் இன்ஷா அல்லாஹ் செப்டம்பர் 2ஆம் தேதி நடக்குமாண்டு ஹப்ஸா போட்டிக்கிறாங்க. சரி, ஓகே. நல்ல பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். சரி, நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கிளாஸை இதோட நிறைவு கொண்டு வரோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த வாரம் சந்திப்போம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.